அவையும் தமிழவாக்கலும் நிலைவிருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா வழிகாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரணாங்களே சாயாயாம் பாரிஜாதஸ்ய ஹேமசிம்மாசனோபரி ஆசீனம் அம்புதஸ்யாமம் ஆயதாட்சம் அலங்கிருதம் சந்திரானனம் சதுர்பாகம் ஸ்ரீவத்சாங்கிதபட்சசம் ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் நவநீத கிருஷ்ணபாஸ்ரகே. எல்லாம் வல்ல இறைவனுடைய தனிப்பெரும் கருணையினால் நம்முடைய ஏற்றமிகு சேலம் மாநகரில் தோற்றம் கண்டு அற்புதமாக கம்பன் சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய சேலம் கம்பன் கழகத்தினுடைய 52வது ஆண்டு விழாவில் அடியேன் இன்றைய தினம் தெய்வத்தின் தெய்வம் என்ற தலைப்பில் சொற்பொழிவை தொடங்குவதற்கு முன்பாக அடியனை தமிழில் பேச வைத்து இயக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குருமணி குடமணி கும்பமணி தம்மமணி அகத்தியமாமணி அவருடைய பாதார பிந்தங்களையும் அடியனுடைய குருநாதர் புலவர் தலகம் கீரன் அவர்களுடைய திருவடி தாமரைகளையும் வணங்கி அடியனுக்கு முன்பாக மிக மிக அற்புதமாக எழில் உரை ஆற்றியிருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய அடியனுடைய மூத்த சகோதரர் புலவர் கோ, அதாவது புலவர்களுக்கெல்லாம் அரசன் ஆகையினால் புலவர் கோ மா ராமலிங்கம் அவர்கள் திருவடி தாமரைகளையும் வணங்கி இந்த கம்பன் கழகத்தினுடைய தலைவராக பொறுப்போடும் புனிதத்தோடும் செயலாற்றி வரக்கூடிய போற்றுதலுக்குரிய திருவாளர் ஏவிஆர் ஜுவல்லர்ஸ் ஏவி சுதர்சனம் அவர்களுக்கும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்திருக்கக்கூடிய திருமதி சுகந்தி சுதர்சனம் திருமதி ரஞ்சனி சந்திரசேகர் உள்ளிட்ட அன்பர்களுக்கும் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர்களாக விளங்கக்கூடிய போற்றுதலுக்குரிய சுசீந்திரகுமார் அவர்களுக்கும் ஐயா சொன்னார் இல்லையா, ரொம்ப மிக மிக பொருத்தமாக கம்பன் கழகத்திற்கு ஒரு செயலாளர் ராமனுக்கே தொண்டு செய்யக்கூடிய ராமன் அவர்களுக்கும் உங்களையும் என்னையும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக திகழக்கூடிய சங்கீத திலகம் சேலம் சங்கரராமன் அவர்களுக்கும் நங்கவள்ளி இல கண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த கம்பன் கழகத்தினுடைய பொருளாளர் என்ன அவர் கவனிக்கணும்ல நம்மளை அவர்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் ஊடகத்துறையை சார்ந்த பத்திரிகை துறையை சார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் அடியனுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு முன்பாக புலவர் ராமலிங்கம் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னை விட பெரியவர் சீனியர். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பேசுகிறப்ப நின்றுக்கிட்டு பேசினார். நான் ஏந்திரிச்சு அப்படி நடந்து வரப்போ நீங்கள் பார்த்தீங்க என் காலில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் நான் நின்றுக்கிட்டு பேசாமல் நான் உட்காந்துக்கிட்டு பேசுகிறேன். என்ன ரமன் சார், நான் அப்படி உட்காந்துக்கிட்டு பேசுகிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? ஒன்றும் இல்லைங்க, வேறு ஒன்றும் இல்லை. யார் யாருக்கு என்ன இயல்போ அவர் பட்டிமன்றத்தில் இன்னும் பேசுவார், உட்கார்ந்து நடுவரமும் பேசுவார். அந்த மாதிரி 2 விதமாகவும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர். ஆனால் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சமய சொற்பொழிவு துறையில் சமய சொற்பொழிவு மேடைகளில் உட்கார்ந்து பேசியே பழக்கப்பட்டவன். அதாவது யார் யாருக்கு என்ன பழக்கமோ அதானே இல்லையா? நான் இப்படி சொல்கிறேனே, ஒரு காலேஜில் என்னாச்சு, ஊட்டிக்கு பிக்னிக் போனாங்க சுற்றுலா. அப்படி ஊட்டிக்கு சுற்றுலா போய் எல்லாரும் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அந்த ஊட்டி லேக் இருக்குல்ல ஏரி, அந்த ஏரியா பக்கம் வந்தாங்க. இவங்க பஸ்ஸில் போயிருந்தாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு 5-6 போட்டு தான் இருந்தது. இந்த பஸ்ஸில் வந்தவங்க அத்தனை பேர் எல்லா போட்லையும் ஏறிட்டாங்க. அந்தந்த போட்டுக்கு டிரைவர் இருந்தான். ஆனால் ஒரு போட்டுக்கு மட்டும் டிரைவர் இல்லை, ஒரு 6 பேர் தான் இருக்காங்க. என்னையா எல்லாரும் போட்டில் ஏறி அந்த லேக்கை என்ஜாய் பண்ணுவாங்க போல இருக்கு, நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையோ அப்படின்னு இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கூட வந்த லெக்சரர் என்ன பண்ணார், தன்னோட பஸ்ஸு டிரைவர் இருக்கார்ல அவரை பார்த்து, ஏப்பா உனக்கு ஏதாவது ஓட்ட தெரியுமான்னார். அவன் என்ன செஞ்சான், அந்த போட்டில் ஏறி என்னமோ டர்ரு புருன்னு இழுத்தான். போட்டு கிருன்னு கிளம்ப ஆரம்பிச்சு. அப்படியே போட்டு போயிட்டே இருந்தது. அப்படி போயிட்டே இருக்கிறப்ப நடு லேக்கில் போன உடனே போட்டு நின்றுடுச்சு. என்னையா நின்றுடுச்சேன்னு அதுக்குள்ளே கூட வந்த ஒரு பையன் சொன்னான், சார் இது 240 அடி ஆழமா அப்படின்னு.
அதுக்குள்ள இன்னொரு பையன் சொன்னான், நான் நேத்திக்கு தான் சன் நியூஸ்ல பார்த்தேன், இதுல ஒரு 4 பேர் உள்ளேயே இருக்கானா அப்படின்னு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த மாதிரி போட்டு நின்று போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த டிரைவரை பார்த்து என்னையான்னு கேட்டா, அந்த டிரைவர் சொன்னா, இதோ பாருங்க நின்று போச்சு, இப்ப எல்லாரும் இறங்கி தள்ளுங்கன்னா. நடு லேக்கில் போட்டு நிற்குது, எல்லாரும் இறங்கி அதாவது பஸ் டிரைவர் பஸ் நின்று போச்சுன்னா இறங்கி தள்ளுன்னு சொல்லி தானே பழக்கம். அந்த மாதிரி யார் யாருக்கு என்ன பழக்கமோ அந்த பழக்கம் தானே இல்லையா? ஆகையினால் தம்பி கொஞ்சம் மானிட்டர் நல்லா வைப்பேன். அடியேன் சமய சொற்பொழிவு துறையில் மேடையில் அமர்ந்து பேசியே பழக்கப்பட்டு இருக்கின்ற காரணத்தால் அப்படி உங்கள் அனுமதியோடு அமர்ந்து பேசுகின்றேன் என்று தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் கம்பனுடைய காவியத்திலிருந்து நாம் இன்றைக்கு தெய்வத்தின் தெய்வம் என்ற தலைப்பில் நான் ராமன் சார்கிட்ட கேட்டேன், என்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு. நீங்கள் சங்கரராமனுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அப்படின்னாரு. நான் அந்த மாதிரி ஒரு 4-5 தலைப்பு வாட்ஸ்அப் பண்ணேன். அந்த 4-5 தலைப்பில் அவர் தேர்ந்தெடுத்த தலைப்பு தெய்வத்தின் தெய்வம். நுட்பமாக கவனிங்க. தெய்வம் ராமன், அவர் என்ன செஞ்சார், தெய்வத்தின் தெய்வம் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறார். அடியனுக்கு முன்பாக பேசியவரை ஒட்டி பேச வேண்டும் என்று ஒரு மரபு உண்டு. எனக்கு முன்னாடி பேசினவங்க பேசினதை ஒட்டி பேசணும்னு. அந்த வகையில் புலவரையா அவர்கள் பேசியதை ஒட்டி அப்படி பேசுகின்ற நேரத்தில் பேச வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அவர் உள்ளத்துக்குள்ள உள்ள ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். என்ன என்று சொன்னால், இங்கு அப்படி குழந்தைகள் நிறைய பேர் வந்து கம்பனுடைய காவியத்தில் இருந்து பேசினார்கள். குழந்தைகளுக்கு இந்த கம்பன் காவியத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அற்புதமான தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் ஐயா அவர்கள். காரணம் என்ன தெரியுமா? அதாவது குழந்தையா இருக்கிறப்ப, இளமையா இருக்கிறப்ப தான், அம்மா அம்மா என்ன கொஞ்சம் பேச வர்றீங்களா? இப்போ நம்ம ரயிலில் போக ஆரம்பிச்சிட்டோம். ரயிலில் போயிட்டு இருக்கிறப்ப ரயில் தான் ஆடணுமே ஒழிய தண்டமாலை ஆடக்கூடாது. விளக்கிச்சா? நான் இப்போ என்ன சொன்னேன் சொல்லுங்கள், திரும்பி சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா இந்த பேச்சுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும். நானும் பேசிக்கிட்டு நீங்களும் பேசிக்கிட்டு இருந்தா இல்லையா? நான் கொஞ்சம் தில்லான மோகனாம்பாள் டைப்பு, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது நான் வித்தியாலயம் இறங்கிட்டேன்னு வைங்க, நான் என்ன மறந்துடுவேன். தயவு செஞ்சு யாரும் வருத்தப்படாதீங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்படக்கூடியவன், தன்னை மறக்கக்கூடியவன் தான் கலைஞன். இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு இதை கொண்டு செல்லணும்னு சொன்னார். நான் ஐயா சுதர்சனம் ஐயா அவர்களுடைய துணைவியார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அற்புதமான கருத்து. ஆமாங்க, குழந்தைகள்கிட்ட அது கொண்டு போகணும். காரணம் என்ன என்று சொன்னால், பக்தியும் ஒழுக்கமும் இளமையாக இருக்கின்ற பொழுது வந்தால்தான் அது காலத்திற்கும் நிற்கும். ஒரு 70 வயசுக்கு மேலே பக்தி ஒழுக்கம் வந்து என்னங்க இல்லையா? பக்தியும் ஒழுக்கமும் எப்பொழுது வந்தால் நிற்கும்னா, இளமையாக இருக்கிறப்ப வந்தால் தான் அது காலத்திற்கும் நல்லது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். எப்படி என்றால், பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்த்து சுவாமி விவேகானந்தர் கேட்டார், இளையமையும் அதாவது ஒழுக்கமும் பக்தியும் எப்பொழுது வந்தால் நல்லது, இளமைக்கு வந்தால் நல்லதா, முதுமையில் வந்தால் நல்லதான்னு. அதுக்கு பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னார்னா, இளமைக்கு தெரிந்தால் முதுமைக்கு முடிந்தால் இந்த தேசத்திற்கு நல்லது. ஐயாட்ட சொல்லுங்க. இளமைக்கு தெரிந்தால் முதுமைக்கு முடிந்தால் இந்த தேசத்திற்கு நல்லதுன்னார். ஏன்னா இளமைக்கு தெரியல, நம்ம கல்ச்சரில் என்ன இருக்கு, நம்ம கலாச்சாரத்தில் என்ன இருக்கு, நம்ம பண்பாட்டில் என்ன இருக்குன்னு இளமைக்கு தெரியல, முதுமைக்கு முடியல. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் நவராத்திரிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொற்பொழிவுக்கு போயிருந்தேன். நவராத்திரி என்று சொன்னாலே எல்லாருக்கும் குஷி. காரணம் என்னன்னு சொன்னால், எல்லா வீட்லேயும் சுண்டல் இல்லையா?
அதுலேயும் சரஸ்வதி பூஜை வந்ததுன்னா இன்னும் குஷி. ஏன் சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சபாஷ். பாருங்க, இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த அம்மா தான் பதில் சொல்லுது. கவனிக்கணும், இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த அம்மா தான் பதில் சொல்லுது. இதுலேருந்து ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அம்மான்னா அம்மா தான், பாக்கி எல்லாம் சும்மா. நான் இந்த அம்மாவை சொல்கிறேன், வீட்டம்மாவை சொல்கிறேன். கவனிங்க, அதாவது புஸ்தகத்தெல்லாம் பூஜையில் வச்சுட்டு படிக்க வேண்டாம். அதனால சரஸ்வதி பூஜைன்னா எல்லாருக்கும் குஷி. அப்போ ஒரு பையன் என்கிட்ட கேள்வி கேட்டான். நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே, அது தொடர் சொற்பொழிவு எனக்கு. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒரு கேள்வி கேட்டான். ஐயா, சரஸ்வதி பூஜைன்னு வச்சுட்டு அன்றைக்கி புஸ்தகத்தெல்லாம் பூஜையில் வச்சுட்டு அன்றைக்கி படிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்களே, இது நியாயமானா? நான் சொன்னேன், இன்னைக்கு நீ கேட்ட இதே கேள்வியை ஒரு தலைவர் இந்த நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டார். கலைமகள் திருவிழா என்று வைத்துவிட்டு அன்றைக்கு நூல்களை எல்லாம் புஸ்தக பூஜையில் வைத்துவிட்டு படிக்க வேண்டாம் என்று வைத்திருக்கின்றார்களே, இது நியாயமானார். நீ கேட்ட இதே கேள்வி அவரும் கேட்டாருப்பா. நான் இப்போ பதில் சொல்கிறேன். சொல்லிவிட்டு அவன்கிட்ட சொன்னேன், தம்பி உங்கள்கிட்ட செல்ஃபோன் இருக்கான்னு. இருக்குன்னா எடுத்து காமிச்சான். இப்போ யார்கிட்ட தான் செல்ஃபோன் இல்லை? செல்லுமிடமெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது செல்ஃபோன். நான் உடனே அவனை பார்த்து சொன்னேன், தம்பி இந்த செல்ஃபோனை இங்கே யூஸ் பண்ணாத, உங்களுக்கும் தான் ஒரு 8 மணி வரைக்கும். கவனிங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. கவனிங்க, நான் அந்த பையனை பார்த்து கேட்டேன், செல்ஃபோனை தம்பி இப்போ யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ செல்ஃபோனை யூஸ் பண்ணி அந்த செல்ஃபோனில் பேட்டரி ரெட் லெவலுக்கு வந்தாச்சு. இனிமேல் அதை யூஸ் பண்ண முடியாதுங்கிற சிச்சுவேஷன். அப்போ நீ என்ன செய்கிற? செல்ஃபோனை சார்ஜில் போடுற. அந்த செல்ஃபோன் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கிறப்ப நீ அந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுறியா? யூஸ் பண்ணுறீங்களா ஐயா? அம்மா நீ யூஸ் பண்ணுறியா? பேசணும்மா, நீ யூஸ் பண்ணுறியா? இல்லை. அந்த செல்ஃபோன் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கிறப்ப எப்படி நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணுவது இல்லையோ, அதை போல் புஸ்தகத்தெல்லாம் சரஸ்வதி பூஜையில் வச்சுட்டு சரஸ்வதியினுடைய அருள்கிற சார்ஜ் அதில் ஏறிக்கிட்டு இருக்கிறப்ப அதை அன்னைக்கு யூஸ் பண்ண வேண்டாம்னு வச்சாங்க. அதனால நம்முடைய முன்னோர்கள் முட்டாள் இல்லை. புரிஞ்சிச்சா? எனவே இளமைக்கு இது தெரியல, முதுமைக்கு முடியல. இளமைக்கு தெரிந்தால் முதுமைக்கு முடிந்தால் அது நல்லது. அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன உதாரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்துலலாம் தயிர் கடைவாங்க. ஏமா இருக்காம்மா? சத்தியமாக சொல்கிறேன், சேலம் மக்கள் எல்லாம் பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, ஞாபகம் இருக்குன்ட்டாங்க. ஒரு ஊரில் போய் ஒரு அம்மாவை பார்த்து கேட்டேன், அம்மா தயிர் கடையிறது ஞாபகம் இருக்கான்னு. நீங்கள் வேறு தம்பி, நாங்கள் தயிர் பாட்டிலில் போட்டு என் புருஷன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பையோ ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பையோ குளிக்கிக்கிட்டு கிடப்பேன்னு சொல்லிடுவோம். தயிர் கடையிறதாவது மண்ணாங்கட்டியாவது. இப்போ அவங்க இட்லி மாவு தோசை மாவே அரைக்க மாட்டேங்கிறாங்க. அங்கங்கே எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திரும்பி வரப்போ ஒரு 60 ரூபா கொடுத்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வரோம். அந்த தோசை மாவை அவன் எப்படி அரைச்சிருப்பானோ, தலையை சொரிஞ்சுக்கிட்டே அரைச்சிருப்பானோ, காதை குறைஞ்சிக்கிட்டே அரைச்சிருப்பானோ, நாங்கள் அதை வாங்கி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட்லி மாவு தோசை மாவே நாங்கள் அரைக்க மாட்டேங்கிறோம். அப்படி இருக்கிறப்ப தயிர் கடையிறதாவது மண்ணாங்கட்டியாவது அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா. அந்த காலத்துலலாம் தயிர் கடையிறப்ப என்ன பண்ணுவாங்க? மத்து போட்டு, மத்துன்னா தெரியுமா? இந்த மைக்கை தலைகீழ தொங்க விட்டா இருக்கும்ல, அதுக்கு பேர் மத்து. அந்த மத்தை தயிரில் போட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார் பாருங்க, அந்த மத்தை தயிரில் போட்டு எப்போ கடைவாங்க தெரியுமா? அதிகாலை நேரத்தில். அதிகாலை நேரத்தில் கவனிக்க அன்பர்களே, அந்த மத்தை தயிரில் போட்டு கடையிறப்ப இந்த பக்கம் ஒரு கயிறு, இந்த பக்கம் ஒரு கயிறு இருக்கும். இந்த பக்கம் ஒரு கயிறு, இந்த பக்கம் ஒரு கயிறு. அது ஆண்டாள் நாச்சியார் கூட பாடுறா திருப்பாவையில, வாசனருங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ. அதையே அழகாக அபிராமி பற்ற சொல்றப்ப, ததி ஒரு மத்தில் சுழலும் என் ஆவி தளர்வதோர் காலை மாலை என்று அந்த மத்த தயிரில் போட்டு கடையிறப்ப இந்த பக்கம் ஒரு கயிறு, இந்த பக்கம் ஒரு கயிறு இருக்கும். அந்த 2 கயிறு எப்போ வேக வேகமாக போகும் தெரியுமா? அந்த 2 கயிறு எப்போ வேக வேகமாக போகும் தெரியுமா? ஒரு கயிறை மாமியாராகவும் ஒரு கயிறை நாத்தனாராகவும் நினச்சிட்டான்னா, மாமியா நாத்தனா, மாமியா நாத்தனா அப்படின்னு அந்த கயிறு வேக வேகமாக போகும். அந்த மத்தை போட்டு தயிர் கடையிறப்ப எப்போ கடைவாங்கன்னா அதிகாலை நேரத்தில். ஏன் அதிகாலை நேரத்தில்? என்ன காரணம்?
சூரியன் வருவதற்கு முன்பாக கவனிக்கணும். அதாவது இந்த சூரியன் உதயமாவதற்கு முன்பாக, அதாவது இந்த உதய சூரியன் வருவதற்கு முன்பாக அப்பதான் வெண்ணெய் திரண்டு வரும்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்பதான் வெண்ணெய் திரண்டு வரும்னு. ஆகையினால் அதிகாலை நேரத்தில் தயிர் கடைவார்கள். அதை போல் குழந்தைகளுக்கு மனதில் மற்ற எண்ணங்கள் வருவதற்கு முன்பாக ஆன்மீக எண்ணங்கள் வர வேண்டும். அதற்கு இளமையிலேயே இந்த கம்பனை அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அற்புதமான கருத்தை பதிவு செய்தார் என்பதை நான் வழிமொழிந்து, அதாவது அந்த குழந்தைகளுக்கு அதை கொண்டு போகணும். அதுக்காக தான் குழந்தைகளுக்கெல்லாம் பேச்சு போட்டி வச்சு இவங்க பரிசு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஆகையினால் எனவே அதற்காக இந்த கம்பன் கழகத்தை பாராட்டி, என குழந்தைகளை அப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காக இவர் சொன்ன கருத்தை ஆமோதிப்பதை போல இவர்கள் செயல்பட்டதற்காக இந்த கம்பன் கழகத்தை பாராட்டி, இப்ப நான் என்னோட சப்ஜெக்டுக்கு வந்துடுறேன். தெய்வத்தின் தெய்வம் கம்பராமாயணத்தில், இந்த ராமாயணம் என்று சொல்கின்ற நேரத்தில் ஆதி காவியமாக இருக்கக்கூடிய வால்மீகி பகவானுடைய ராமாயணத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தமிழில் ராமாயணத்திற்கு நல்ல ஒரு வாழ்வை, ஒரு வடிவத்தை கொடுத்தான் கவி சக்கரவர்த்தி கம்பன். கவனிங்க. அதாவது ராமாயணம்னு சொல்றப்ப எவ்வளவோ ராமாயணம் இருக்கு. ஆனா இப்ப நம்ம எந்த ஒரு இலக்கியத்தை கம்பேர் பண்ணி பேசினாலும் நாம உடனே என்ன சொல்லுவோம்? மேலை நாட்டு இலக்கியங்கள் மாதிரி இல்லை சார். வீட்டில் சம்சாரம் நல்லா தான் சமைச்சு வச்சிருப்பா, அதை பாராட்டணும்னு நம்மளுக்கு மனசே வராது. பாராட்டணும். ஐயா பேசுறப்ப உங்க கைத்தட்டலோடு அப்படின்னு ஏன் நான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ நீங்கள் கவனிச்சிருக்கலாம். நான் பேச ஆரம்பித்து 15 நிமிஷம் ஆச்சு, 10 தரம் என் கையை தட்டிவிட்டேன். கவனிச்சிங்கல்ல? என்ன காரணம்? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இது பழக்கம். நான் மெல்பவுனுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு சொற்பொழிவுக்கு போயிருந்தப்போ இது மாதிரி தட்டி பேசிக்கிட்டு இருந்தேன். எழுத்தாப்பில் இது மாதிரி ஒரு குழந்தை உட்காந்துக்கிட்டே என்னை பார்த்து, என்ன அங்கிள் நீங்களே தட்டி பேசுறீங்கன்னு. எழுத்தாப்பில் இருக்கிறவங்க தட்ட மாட்டேங்கிறாங்க, அதனால் நானே தட்டிக்கிட்டேன்னு. அதாவது நச்சுன்னு ஒரு பாயிண்ட் வர்றப்ப உங்களை அறியாமல் அப்படி தலையாட்டணும், அப்படி சபாஷங்கணும், அப்படி கைத்தட்டல் விடணும் இல்லையாண்ணா? நீங்கள் பட்டிமன்றத்தில் பேசுகிறப்பையும் அப்படி தானே இல்லையா? அதாவது நீங்கள் பாடுறப்பையும் அப்படி தானே? அவர் பெரிய சங்கீத வித்வான் ஐயா, கவனிங்க. அதாவது எந்த ஒரு மேடை கலைஞனுக்கும் பாராட்டுதல், அங்கீகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய உற்சாக டானிக்கு. என்னதான் இவங்க முன்னாடியெல்லாம் போத்தினாலும் கவர்லாம் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, அவன் செஞ்ச மரியாதை பண்ணாலும் எழுத்தாப்பில் இருக்கிற ஆடியன்ஸு கையை தட்டி, அம்மா ரசனைங்கிறது ரொம்ப முக்கியங்க, ரசிக்கணும். வீட்டில் சம்சாரம் அருமையாக சமைச்சு வச்சுருந்தாலும் கவனிக்கணும், ரசிக்க மாட்டான். சம்சாரம் வீட்டில் ரசம்ங்கிறப்ப கவனிங்க, ரசம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை. சமஸ்கிருதம் வேண்டாம் போடான்னு சொல்கிறவங்க கூட வீட்டில் சம்சாரத்தை பார்த்து ரசம் ஊற்றுன்னு தான் சொல்லுவான். புரியுதா? சாருங்கிற வார்த்தை தான் தமிழ் வார்த்தை, ரசம்ங்கிற வார்த்தை சமஸ்கிருதம். இந்த ரசம் நம்ம எப்படி சாப்பிடணும் தெரியுமா? கப்புலெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. அந்த ரசம் அருமையாக இருந்துச்சுன்னா அதை கையில் வாங்கி, இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் தண்ணி உரியும் பாருங்க, அப்படின்னு ஒரு உறிஞ்சி அப்படி சாப்பிட்டு பார்த்து ஒரு சப்பு கொட்டி அப்படின்னு அப்படி தலையாட்டி பாராட்டினா தான் அதுவும் ரசனை. அப்படி ரசித்து அப்படி சில பேர் என்ன பண்ணுவான், இடிச்ச புளி மாதிரி இருப்பான், அசைவே மாட்டான். மறுநாளைக்கு அந்த அம்மா சாம்பாருக்கோ ரசத்துக்கோ புளி கரைக்கணும்னா புளியெல்லாம் தேடிட்டு போக மாட்டா, அம்மா உடம்புலேருந்தே கொஞ்சம் கிள்ளி வச்சு, ஏன்னா அவன் தான் இடிச்ச புளி மாதிரி இருக்கான்ல, அதனால ரசத்துக்கோ புளிக்கோ அந்த மாதிரி ரசிக்கணும். அப்போ அந்த ரசத்தை வாங்கி அப்படி கையில் வாங்கி அப்படின்னு உறிஞ்சி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும், ஒரு லுக்கு விடணும். அடுத்த வார்த்தை என்ன சொல்லணும், இந்த பர்மா இது ரசமா, அமிர்தம் சொல்லி தொலைப்போமே. மறுநாள்லேருந்து நம்மளுக்கு நம்ம வீட்டில் நடக்கிற உபச்சாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ அப்படி எழுத்தாப்பில் இருக்கிற ஆடியன்ஸு அப்படி தலையாட்டி பளிச்சுன்னு ஒரு கைத்தட்டல் போட்டு எங்களுக்கு அப்படி உற்சாகப்படுத்தணும், அதுதான் மிகப்பெரிய டானிக்கு. இப்போ நுட்பம், அதாவது
ராமாயணம் என்று சொல்கின்ற நேரத்தில் எவ்வளவோ ராமாயணம் இருந்தாலும் கம்பன் காவியத்திற்கு நிகராக எந்த ராமாயணமும் கிடையாது என்று அதை நான் சொல்லல, வாவேசு சொல்றார். வாவேசையர் தன்னுடைய கம்பராமாயணம் எ ஸ்டடி என்று சொல்லக்கூடிய புஸ்தகத்தில் தி ராமாயணா ஆஃப் கம்பன் கேன் சேலஞ்ச் கம்பேரிசன் not merely with Iliad and Paradise Lost. It can challenge comparison with its original itself, namely the Ramayana of Valmiki. It is not mere patriotic enthusiasm of the language. It is an opinion has grown years after year after careful deep study என்றான். அதாவது இப்போ நம்ம பாராட்டுகின்ற பொழுது வீட்டில் நம்ம பாராட்ட மாட்டோம். ஆனால் என்ன இருந்தாலும் சரவணபவன் சாம்பார் ரசம்னா அதுதான் டாப்பு அப்படிம்பான். அந்த மாதிரி நம்முடைய பழக்கம் என்னன்னு சொன்னால் மேலை நாட்டு இலக்கியத்தை பாராட்டியே நம்ம வீணா போயிட்டோம். ஆனால் இந்த இடத்துல வாவேசையர் என்ன சொல்றாரு? தி ராமாயணா ஆஃப் கம்பன் கேன் சேலஞ்ச் கம்பேரிசன் நாட் ரியலி வித் இலியட் அண்ட் பேரடைஸ் லாஸ்ட். அதாவது அது பேரடைஸ் லாஸ்ட்டுக்கும் இலியடுக்கும் அல்ல, ஒரிஜினல் வால்மீகிக்கே சவால் விடுவதை போல கம்பனுடைய காவியம் அமைந்திருக்கின்றது என்றால் இது ஒரு சாதாரணமாக மொழிப்பற்றின் காரணமாக வந்த வார்த்தை அல்ல, ஆழமாக பல காலம் படித்ததற்கு பிறகு வந்த அனுபவ வார்த்தை என்று வெளிப்படுத்துகின்றான் வாவேசையர். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் கம்பன் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தக்கூடிய உதாரணங்கள், கம்பன் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தக்கூடிய ஓமைகள், கம்பன் பாத்திரங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய பாங்கு. எனவே இந்த இரண்டை வைத்துத்தான் கவிச்சக்கரவர்த்தி கம்பனுடைய காவியம் மற்ற இலக்கியங்களை விட, ஏன் வால்மீகி ராமாயணத்தை விட உயர்ந்ததாக இருக்கின்றது என்று கவிச்சக்கரவர்த்தி குறிப்பிடுகின்றார். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நுட்பமாக கவனிங்க. கம்பன் ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் தன் பாத்திரத்தால் அந்த பாத்திரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழி சிறப்பு பெயர்கள், பட்டம், அதை வைத்தே நாம் அந்த பாத்திரத்தினுடைய குணத்தை தெரிந்து கொண்டு விட முடியும். இப்போ வால்மீகி ராமாயணத்தையும் இந்தியில் இருக்கக்கூடிய துளசிதாசனுடைய ராமச்சரித மானசையும், தெலுங்கு ராமாயணம் முல்லைமனுடைய அந்த ராமாயணத்தையும், குஞ்சானு குட்டனுடைய மலையாளத்தில் இருக்கக்கூடிய ராமாயணத்தையும் முழுக்க படித்தா தான் அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய பாத்திரங்களுடைய குணநலங்கள் தெரிய வரும். ஆனால் கவிச்சக்கரவர்த்தி கம்பனுடைய காவியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அவன் அந்த பாத்திரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழி, சிறப்பு பெயர்கள், பட்டங்கள். இப்போ என் பொண்ணு ஸ்கூலில் சேர்ந்த உடனே, நான் சொல்கிறது ஒரு 25 வருஷம் முன்னாடி நடந்த கதை, என் பொண்ணை பார்த்து கேட்டேன், அம்மா உன் மிஸ்ஸு பேர் என்னன்னு. இன்னும் வைக்கலப்பான்னுச்சு. வைக்கலையா? என்னம்மா சொல்கிறேன்னு. அதாவது மிஸ்ஸுக்கு அட்டண்டன்ஸில் ஒரு பேர் இருக்கும், ஆனால் பசங்கள்லாம் ஒரு பேர் வைக்க தெரியுமோ? அதாவது மிஸ்ஸு கொஞ்சம் இப்படி பிந்துகோஷ் மாதிரி இருந்தாங்கன்னா ரோடு ரோலர். அந்த வாத்தியாரே கொஞ்சம் விடுகிடுன்னு உயரமாக இருந்தாருன்னு வைங்க, ஒட்டகச்சிவிங்கி. அதாவது இந்த மாதிரி பட்டம் வைக்கும். சில வாத்தியார் அறுத்தாருன்னு வச்சுக்கோங்க, ரம்பம் அப்படின்னு. அதாவது இவங்க வைக்கிற பட்டம், அந்த பட்டம் எதற்கு? அவர்களுடைய குணம் நமக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அல்லவா? எனவே இப்ப இந்த இடத்துல கவிச்சக்கரவர்த்தி கம்பன் என்ன செய்தான்? காவிய நாயகனாக இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு கம்பன் கொடுத்த அடைமொழி என்ன என்று சொன்னால், அறத்தின் நாயகன் ராமன். ராமோ விக்கிரகவான் தர்மஹா. அதாவது அறத்தின் நாயகன், இதுக்கு அர்த்தமா சொல்லணும், தர்மத்தின் வடிவமாக இருக்கக்கூடியவன் ராமபிரான். அப்புறம் சீதா பிராட்டிக்கு தவம் செய்த தபமாம் தையல் செய்தை. இப்ப ஒரு மிகப்பெரிய செயல் நடந்ததுன்னா அதுக்கு பேர் தபம். மிகப்பெரிய ஒரு அரிய செயல் நடந்ததுன்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே ஒரு மகான் வந்துட்டாருன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மகானை பார்த்து கீழே விழுந்து கும்பிட்டு ஏந்திரிச்சு, ஆஹா நான் என்ன புண்ணியம் பண்ணேனோ, அப்புறம் தான் ஞாபகம் வரும் நான் எதுவும் பண்ணலைன்னு.
என் முன்னோர்கள் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ இல்லையா சொல்லுவான். ஆனால் கண்ணபிரான் விதுரருடைய குடிசைக்கு எழுந்தருளிய நேரத்தில் விதுரர் குடிசைக்கு வந்த பொழுது விதுரர் என்ன செய்தார்? நான் என்ன புண்ணியம் பண்ணேனோன்னு சொல்லல, என் முன்னோர்கள் என்ன புண்ணியம் பண்ணாங்களோன்னு சொல்லல. கண்ணனை பார்த்து, கண்ணா என்ன மா தவம் செய்தது இச்சிறுகுடில். அதுக்கு ரெண்டு அர்த்தம். என்ன மா தவம், எவ்வளவு பெரிய தவம். இன்னொன்று என்னமா தவம், எப்படி தவம். இப்போ ஐயா பேசி முடிஞ்ச உடனே என்னமா பேசினார் சொல்கிறோமா? நம்ம புலவர் ராமன் பேசினார்ல என்னமா பேசினார். நம்ம சங்கர் ராமன் பாடினார்னா என்னமா பாடுறார் இல்லையா சுதர்சனம் சார் சொல்கிறோம்ல. அந்த மாதிரி என்னமா தவம் செய்தது, என்னமா தவம் செய்தது, எவ்வளவு பெரிய தவம் செய்தது. தவமே ஒரு பெரிய செயல். அந்த தவமே தவம் செய்ததாம் எதற்கு? சீதையை பெறுவதற்காக. முழுதுணர் புலவன் விபீஷணன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாம் நீதி ஆறுகளாக இருந்து அந்த நீதி ஆறுகள் எல்லாம் சென்று கலக்கக்கூடிய நீதி கடலாக விளங்கக்கூடியவன் பரதன். தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளம் என்று அப்படி ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் ஒரு அடைமொழி கொடுக்கின்றான். ஒரு பாத்திரம் ஆரண்ய காண்டம் தொடங்கி பேசப்படுகின்றது யுத்த காண்டம் வரைக்கும். யார்? வாரணம் பொருத பார்வன் வரையனை எடுத்த தோழன் நாரத முனிவர் ஏற்ப நயம்பட உரைத்த நாவன் தாரணி மபளிபத்துடையவன் சங்கரன் கொடுத்த வாளை உடையவன் இந்திரருக்கு இந்திரன் எழுதலாகலா சுந்தரன் முக்கோடி வாழ்நாளை உடையவன் எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த தபத்தை உடையவன் பொன்னாடை புனைந்தானும் பூவினானும் நலிய மலத்தார் அல்லர் தேவரணி இங்கு யாவரணி நாட்ட முடியும் வெள்ள நீர் உலகத்தை ஆள்கின்றவன் வேழங்கள் எட்டும் வென்றவன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராவணன். அந்த ராவணனுக்கு கம்பன் கொடுக்கக்கூடிய அடைமொழி என்ன என்று சொன்னால் உயிர் கொடுத்து பழி கொண்டான். கவனிங்க, உயிர் கொடுத்து பழி கொண்டான். ஒரு பாத்திரம் குறைவாக பேசப்படுகின்றது, குறைவாக அல்ல குறைவாக பேசப்படுகின்றது. யார்? கழுகரசன், பறவைகளுக்கு வேந்தன். ராவணன் ஜானகியை கவர்ந்து சென்ற பொழுது ராவணனோடு போராடி உயிர் நீத்த தசரதனுடைய நண்பன், பெருவுடையார் என்று சம்பிரதாயபரமாக அழைக்கப்படக்கூடிய அந்த ஜடாயு என்று சொல்லக்கூடிய பறவை. அந்த ஜடாயுவுக்கு கம்பன் கொடுக்கக்கூடிய அடைமொழி என்ன என்று சொன்னால் தன் உயிர் புகழுக்கு விற்றார். நுட்பமாக கவனிங்க. ராவணன் உயிர் கொடுத்து பழி கொண்டான். ராவணன் உயிர் கொடுத்தான், ஜடாயுவும் உயிர் கொடுத்தார். ஆனால் ராவணன் உயிர் கொடுத்து பழி கொண்டான், ஜடாயு தன் உயிர் புகழுக்கு விற்றார். இந்த அடைமொழியை பட்டத்தை படிச்சு பார்க்கிறப்பயே அந்த காப்பியத்தில் வரக்கூடிய பாத்திரங்களுடைய குண நலன்கள் நமக்கு தெரிய வந்து விடுகின்றது அல்லவா? அப்படிப்பட்ட அந்த கம்பனுடைய காவியத்தில் ஒரு நாள் என்ன ஆயிட்டு, தசரத மகா சக்கரவர்த்தி அப்படி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று தன்னுடைய தலையை அப்படி ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்தார். கவனிங்க, தன்னோட தலையை அப்படி ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்தார். காது ஓரத்தில் ஒரு நரைச்ச முடி, காது ஓரத்தில் ஒரு நரைச்ச முடி. அதாவது மகாகவி பாரதி நுட்பமாக கவனிக்கண்ண, பாரதி இறந்து போறப்ப எவ்வளவு வயசு தெரியுமா? இஷ்டத்துக்கு சொல்றாங்க பாரு, கவனிங்க. 39. ஐயா ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, இவரோட பிறந்த நாள் என்னைக்குங்க? சும்மா சொல்லுங்க. இருக்க இவரோட பிறந்த நாள் சபாஷ். யார் சொன்னது? ஏந்திரிங்க, கையெடுத்து கும்பிட்றேன். டிசம்பர் 12ங்கிறார். ரஜினிகாந்தோட பிறந்த நாள். மகாகவி பாரதியார் பிறந்த நாள் தெரியுமா இன்னைக்கு? என்ன இருக்க அப்படி சொல்லட்டும் பாருங்க. அவரோட பிறந்த நாள் தெரியுது, பாரதியாரோட தேச விடுதலைக்காக அப்படி பாடுபட்ட அந்த மகாகவியினுடைய பிறந்த நாள் தெரியல. நம்ம தேசம் அப்படி இருக்கு. டிசம்பர் 11 குறிச்சு வச்சுங்க. நாங்கள் இவரோட பேரை சொன்னோம் தெரியுமா? டிசம்பர் 12. இவரை இருக்கும்பா,
இவரு தனக்கு மேல ஒரு உலக நாயகன் இருக்கான்னு நம்புறாரு. அதாவது கடவுள் தனக்கு மேல ஒரு உலக நாயகன் இருக்கான் ஆண்டவன் சொல்றான். பாருங்க, முடிச்சுட்டாங்க. நான் ஹரஹர நம்ம பார்வதி பதையன்னு சொல்லுவேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ஆண்டவன் சொல்றான் அப்படின்னு அருணாச்சலம் செய்கிறான்ட்டாங்க. பாருங்க, நான் இவர் பேரை சொன்னேன்னா இவர் தனக்கு மேல ஒரு உலக நாயகன் சாமின்னு ஒருத்தன் இருக்கான்னு நம்புறாரு. அதை வெளிப்படையாகவும் சொல்றாரு. சில பேர் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள கும்பிடுவாங்க, ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. கவனிங்க, உலக நாயகன்னா யார் தெரியுமா? நுட்பமா கவனிங்க. நீங்க சனிக்கிழமை கொஞ்சம் பெருமாளை பத்தி இந்த இடத்துல பேசுவோம். பாலாஜி இருக்காருல்ல, திருப்பதி பெருமாள். அந்த திருப்பதி கோவிலில் பிரசாதமா என்ன கொடுக்குறாங்க? என்னங்க? சபாஷ், லட்டு. அவர் லாடு பாலாஜி. எங்கள் ஊர்லலாம் அந்த லட்டை குஞ்சாலாடும்பாங்க. இங்கே எப்படி சொல்லுவாங்களோ தெரியாது, குஞ்சாலாடு. அவர் லாடு பாலாஜி, அதனால லாடு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பையன் சொன்னான். அந்த திருப்பதி கோவிலில் லட்டு கொடுக்கறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், புளியோதரை தானே கொடுக்கணும், அது பெருமா கோயில் தானுங்க, இல்லையா? இப்போ நம்ம கோட்டை பெருமா கோயிலுக்கு போனாலும் சரி, அல்லது பட்ட பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, உங்கள் ஊரை வச்சே சொல்கிறேன், அந்த பெருமா கோவிலில் என்ன பிரசாதம் கொடுப்பாங்க? புளியோதரை. ஒருவேளை அந்த புளியோதரையும் ஸ்பான்சர் சுதர்சனமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்ல காரியத்துக்கெல்லாம் அவர் தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு சேலத்தில். கவனிங்க, பலமாக தான் ஒரு கைத்தட்டல் கொடுக்கல. கவனிங்க, நான் அவரை பாராட்டுறதை விட அந்த அம்மாவை தான் பாராட்டுவேன். ஏன் தெரியுமா? இவர் செய்கிற நல்ல காரியத்துக்கெல்லாம் அவங்க ஓகே பண்ணுறாங்கல்ல. அதனால அந்த அம்மாவை தான், சுகந்தி அம்மாவை தான் நம்ம பாராட்டணும். நுட்பமாக கவனிங்க. இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ திருப்பதி கோவிலில் புளியோதரை தானங்க கொடுக்கணும். ஏன் லட்டு கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த உலகத்துக்கெல்லாம் நாயகன் அவன். அதை பெரிய ஆழ்வார் பாடுறாரு. அண்ட குலத்துக்கு அதிபதியாகி என்று. அண்டம்னா உலகம், அண்ட குலத்துக்கு அதிபதியாகி என்று. எனவே உலக நாயகனாக பெருமாள் இருக்கின்ற காரணத்தால் அதற்கு அடையாளமாக உலகம் உருண்டை என்று அந்த அடையாளமாக லட்டை அங்கே பிரசாதமாக கொடுக்குறாங்க. உலக நாயகன்னா பெருமாள் தான். அவர் ஃபோனை முடிக்கட்டும். 8:15 வரைக்கும் ஃபோன் வேண்டான்னு. 8:15 வரைக்கும் கவனிங்க. பெருமாள் தான் உலக நாயகன்னு. அவர் தான் முதல்ல தசாவதாரம் எடுத்தார் தெரியுமா? இப்பதான் ரீச் ஆகுது. பெருமாள் தான் முதல்ல வாமனனா குள்ளமா வந்தாரு. குள்ளமா வாமனனா. அப்புறம் தான் இந்த அப்பு குப்புலாம். அவர் தான் எந்த பிரச்சனையுமே இல்லாம ஓங்கி உலகளந்த உத்தமனா திருவிக்கிரமனா விஸ்வரூபம் எடுத்தார். அவர் தான் உலக நாயகன். அது பார்ட் 1. கிருஷ்ணாவதாரத்தில் எடுத்த விஸ்வரூபம் எல்லாம் பார்ட் 2. பெருமாள் தான் முதல்ல மனிதன் பாதி மிருகம் பாதி கலந்த கலவை நான் அப்படின்னு நரசிம்மாவதாரம் எடுத்தார். அவர் தான் உலக நாயகன். புரிஞ்சுச்சா? பெருமாள் தான் முதல்ல நாச்சியார் திருக்கோலம் மோகினி அலங்காரம் பொம்பளை வேஷம் கட்டினது யாருன்னா பெருமாள் தான். அவர் தான் உலக நாயகன். அதனால தான் இன்னைக்கு திருப்பதி கோவிலில் அவன் உலக நாயகன் என்பதை காட்டுவதற்காக அப்படி உருண்டையா லட்டு கொடுக்குறாங்க. அண்ட குலத்துக்கு அதிபதி என்று. கவனிக்க அன்பர்களே, இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன என்று சொன்னால், அதாவது நான் இப்போ ஒரு கம்பேரிசனுக்காக கொண்டு வந்தேன். அதாவது இவர் ஏன் என்று இவரை பற்றி நான் குறிப்பிட்டேன் என்று சொன்னால், தனக்கு மேல் ஒரு கடவுள் இருக்கின்றான் என்று இவர் நம்புகின்றார், அதை வெளிப்படையாகவும் சொல்கின்றார் என்பதற்காக. ஆகையினால் இப்ப கண்ணாடிக்கு முன்னாடி நான் எங்க விட்டு அங்கே வந்துருவேன். தசரதன் என்ன செஞ்சான்? தலையை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்தான். காது ஓரத்தில் ஒரு நரைச்ச முடி வந்துச்சு. அதை சொல்றப்பதான் நான் மகாகவி பாரதிட்ட போனேன். மகாகவி பாரதி எத்தனை வயசுல இருந்தாருன்னு. 40 வயசு எட்டி பார்க்குறப்ப ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் நரைச்ச முடி எட்டி பார்க்கும். பாரதி ஏன் தெரியுமா 39 வயசுல செத்தான்? வெள்ளையன் ஆதிக்கம்
என் உடலிலும் கூடாது என்று. அதாவது அவன் 40 வயசு எட்டி பார்க்கறதுக்குள்ள 39 போனான். அந்த வெள்ளையின் ஆதிக்கம் என் தேசத்தில் மட்டுமல்ல என் தேகத்திலும் கூடாது என்று உயிரை விட்டவன் பாரதி. புரிஞ்சிச்சா? அந்த பாரதியோட பிறந்த நாளை ஞாபகம் வச்சுங்க இனிமே. ஐயா இப்ப நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். யாரா இருந்தாலும் நரைச்ச முடி எட்டி பார்க்கும். அந்த மாதிரி தசரத மகா சக்கரவர்த்திக்கு காது ஓரத்தில் நரைச்ச முடி எட்டி பாய்ச்சிச்சு. அப்படி நரைச்ச முடி வந்த உடனே தசரதன் முடிவெடுத்தான், வெண்முடி வந்ததற்கு பிறகு பொன்முடி எதற்கு? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கம்பராமாயணம். புரியுதா? வெண்முடி வந்ததற்கு பிறகு பொன்முடி எதற்கு? தங்க கிரீடம் எதற்கு? அதுக்காக இவன் ராமனை அமைச்சராக, அதாவது மன்னனாக்கணுங்கிறதுக்காக தசரதன் என்ன செஞ்சான் தெரியுமா? உடனே துணை சக்கரவர்த்தி என்று உடனடியாக அறிவிக்கல ராமனை. கவனிக்கணும். சூரிய வம்சத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமாயணம். கவனிக்க. அவன் ராமனை மன்னனாக்க வேண்டும் என்பதற்காக தசரதன் என்ன செஞ்சான்? தன் அமைச்சரவையை கூட்டி அமைச்சர்களிடம் ஆலோசனையை கேட்டான். அமைச்சர்கள் என்று சொன்னால் அமைச்சர்களுக்கு ஒரு இலக்கணம் சொல்றார் கம்பர். நம்ம அதையாவது தெரிஞ்சுப்போம். அண்ணன் செல்போனை இங்கே கோனிங்க. அதாவது எனக்கு என்ன பயம்னாக்க, என்ன அப்படின்னு நம்ம வள்ளுன்னு விழுந்தோன்னு இங்கே சில பேராட்டம் அவர் ஏந்திரிச்சு போயிட்டானே எனக்கு ஒரு ஆடியன்ஸ் குறைஞ்ச போயிடும். இப்போ எல்லாம் நம்பர் விளையாட்டு தானே. அதுவும் பரம ரசிகராக வேற தெரிகிறார். அவர் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கார். அதனால இப்போ கவனிக்க நண்பர்களே, அவர் என்ன செஞ்சான்? தசரதன் இப்போ என்ன செஞ்சான்? என்னங்க? அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை செய்தான். அப்போ அமைச்சர்களுக்குன்னு ஒரு இலக்கணம் சொல்கிறாரு கம்பர். அதாவது அதை இலக்கியத்திலேயாவது நம்ம தெரிஞ்சுப்போம், அமைச்சர்களுக்குன்னு இந்த மாதிரி ஒரு இலக்கணம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ ஒரு சில விஷயங்கள் இப்போ என்ன நடக்குதோ அதை வச்சு வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று யூகித்து அனுமானித்து அதன்படி மக்களுக்கு நலத்திட்டங்களை ஏற்படுத்துவது என்பது அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கணம். உற்றது கொண்டு மேல் வந்து உருபொருள் உணரும் கோளார். என்ன சொல்றாரு? உற்றது கொண்டு இப்ப என்ன நடக்குதோ உற்றது கொண்டு மேல் வந்து ஒரு பொருள் உணரும் கோளார். இப்ப என்ன நடக்குதோ அதை வச்சுக்கிட்டு வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று யூகித்து அனுமானித்து செயல்படக்கூடியவர்கள். அதாவது மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக, அதாவது தேச நலனுக்காக வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று அப்படி யூகித்து செயல்படக்கூடியவர்கள் அமைச்சர்கள். அதுக்கு ஒரு சிம்பிளா நான் இப்படி சொல்றேன். எப்படி என்று சொன்னால், வரும் பொருள் உரைத்தல் மந்திரிக்கு அழகு. என்னது? வரும் பொருள் உரைத்தல். புரியுதானே? வரும் பொருள் இது இல்ல, வரும் பொருள் உரைத்தல் வருங்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்று அப்படி யூகித்து செயல்படக்கூடியவர்கள் அமைச்சர்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைச்சர்களை அழைத்து வைத்து இப்ப ஆலோசனைக்கு கேட்க தொடங்கினான். யாரு? தசரதன். அந்த அமைச்சர்களுக்கு ஒரு இலக்கணத்தை சொல்றாரு. என்ன என்று சொன்னால், அந்த அமைச்சர்கள் எப்படி என்று சொன்னால், அவர்கள் மீது யாராவது ஏதாவது ஒரு புகார் சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு தவறு சொன்னாங்கன்னு சொன்னாக்க அவர்கள் என்ன செய்வார்களாம்? அறிக்கை விட மாட்டாங்களாம். யார் இந்த மாதிரி தவறு செய்யலன்னு அடுத்த நிமிடம் உயிரை விடுவாங்களாம். யாரு? தசரதன் காலத்து அமைச்சர்கள், சூரிய வம்சத்தில் வந்த அமைச்சர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமாயணம். எப்படி என்று சொன்னால், அவர்கள் மீது ஏதாவது ஒரு குறை சொன்னார்கள் என்று சொன்னால், கவரிமான் அணைய நீரர். கவரிமானை எப்படி தன் மீது இருக்கக்கூடிய முடிவு ஒன்றை இழந்தால் அது உயிரை விடுமோ, அதை போல கவரிமான் அணைய நீரர் அவர் மீது ஏதாவது ஒன்று சொன்னார்கள் என்று சொன்னால் அடுத்த க்ஷணம் உயிரை விடுவார்கள் என்று அப்படிப்பட்ட அமைச்சர்களை அழைத்து வைத்துக் கொண்டு தசரதன் ஆலோசனையை கேட்கிறப்ப அவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க? அப்படியே தசரதனை பார்த்து, ராமபிரானுக்கு ஆட்சியை கொடுப்பதில் எங்களுக்கு மாறுபட்ட எண்ணம் கிடையாது, எங்களுக்கு இரண்டாவது கருத்து கிடையாது. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணம் என்று சொன்னால், அவனுடைய வீட்டு அரசு நன்றாக அமைந்திருக்கின்றது. கவனிக்கணும். வீட்டரசு ஜனகியோ நல்லள், பெரும் புகழ் ஜனகியோ நல்லள்.
ஜானகி நல்லவள். கவனிக்கணும், யாரு? ராமச்சந்திரனுடைய மனைவி ஜானகி நல்லவள். ஆகையினால் அவனுக்கு ஆட்சியை கொடுப்பதில் எங்களுக்கு மாறுபட்ட எண்ணம் கிடையாது என்று. சரி என்று இப்ப அந்த ராமபிரானுக்கு அமைச்சர்களே ஒப்புதல் கொடுத்து விட்டார்கள் என்று தசரதன் என்ன செய்தான்? ஆட்சியை கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து, நுட்பமாக கவனிக்கணும், ஆஹா ஆஹா ஆஹா, இந்த செய்தியை யார்கிட்ட சொன்னா யார் சந்தோஷப்படுவாங்க? ராமனுக்கு ஆட்சி என்று யார்கிட்ட சொன்னா யார் சந்தோஷப்படுவாங்க? கைகேயி இருக்கா இல்லையா, அவ ராமனை தான் பெத்த புள்ள மாதிரி நினைக்கிறா. அதனால கைகேயிட்ட போய் நம்ம சொல்லுவோம்னு. அதுக்குள்ள என்னாச்சு தெரியுமா? இங்க கைகேயிக்கு ஒரு தோழி. கவனிக்கணும், அந்த தோழியால தான் வந்ததே வேண. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராமாயணம். அந்த தோழி என்ன செஞ்சா? கைகேயினுடைய மனதை மாற்றினான். கைகேயினுடைய மனதை மாற்றி, தசரதன் உனக்கு முன்பு 2 வரம் தருகின்றேன் என்று சொல்லி இருக்கின்றான் அல்லவா, அந்த வரத்தை பயன்படுத்தி ஒரு வரத்தினால் ராமன் காட்டிற்கு செல்லவும், மற்றொரு வரத்தினால் பரதன் நாடாளவும் நீ கேட்க வேண்டும் என்று சொல்ல, அடுத்த க்ஷணம், அடுத்த நிமிடமே கைகேயி என்ன செஞ்சா தெரியுமா? அந்த கூனி சொன்ன வார்த்தையை கேட்டு அடாடாடாடாடாடாடா, நுட்பமாக கவனிக்கணும், அவன் நெத்தியில் அணிந்து கொண்டிருந்த திலகத்தை அழிச்சா. அவ கையில் போட்டிருந்த நகையெல்லாம் அப்படியே கழட்டி போட்டா. இதை கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்றான், கைவளை துறந்தனள், கைவளை துறந்தனள், மேகலை சிந்தினள். அப்படி இடுப்பில் கட்டியிருந்த ஒட்டியானம் மேகலை சிந்தினள். அவள் நெற்றியில் அணிந்து கொண்டிருந்த திலகத்தை அழித்தாள். அந்த செய்தியை சொல்ல முடியல கம்பனால, எப்படி எழுதுவது என்று புரியல. அவனுக்கு கை நடுங்குது. அரும் பெரும் திலகம் அழித்தனள். அதை சொல்ல வந்த கம்பன் என்ன செஞ்சான்? பௌர்ணமி நிலவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நடுப்புற கருப்பா ஒரு களங்கம் இருக்கும். மதியினில் மறுதுடைப்பாள் போல், மதியினில் மறுதுடைப்பாள் போல் அழக வானுதல் அரும் பெரும் திலகமும் அழித்தனள். அதாவது அவள் நெற்றியில் அணிந்து கொண்டிருந்த திலகத்தை அழித்தாள். திலகம்னா தெரியுமில்ல? சபாஷ், உங்களெல்லாம் பார்த்து கையெடுத்து கும்பிட்றேன். இன்னும் முக்கால்வாசி பெண்களுக்கு இந்த காலத்தில் திலகம்னாலே தெரிய மாட்டேங்க. இல்லை ஸ்டிக்கர் தானங்க, ஸ்டிக்கர் ஒட்டு போட்டு. இதில் பாம்பு மாதிரி வேற ஸ்டிக்கர். ஏற்கனவே இது பாம்பா பிடுங்குது, இதில் பாம்பு மாதிரி வேற ஸ்டிக்கர். எங்கள் வீட்டில் 2 சாவிங்க. என் ஒய்ஃப்கிட்ட ஒரு சாவி, என்கிட்ட ஒரு சாவி. நான் ஒரு நாளைக்கு என் ஒய்ஃப் எங்கேயோ வெளியில் போயிருக்கா. நான் வீட்டுக்கு வந்து கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போய் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் சொற்பொழிவு கிளம்பணும். நான் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகிறேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி சட்டத்தை சுற்றி பார்த்தா ஸ்டிக்கர் போட்டால் ஒட்டி இருக்குது. நான் அப்படியே பார்த்து பொட்டு இங்கே, பொண்டாட்டி எங்கே அப்படின்னு. நான் அவள் வந்ததுக்கப்புறம் கேட்டேன், என்னம்மா இப்படி பொட்டா ஒட்டி வச்சிருக்கேன்னு. என் சம்சாரம் சொன்னால், நான் இல்லாதப்பையும் நான் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும் இல்லையோ, அதுக்காக தான் பொட்டா ஒட்டி வச்சு விட்டு போயிருக்கேன். அந்த காலத்திலெல்லாம் அது மஞ்சளில் செஞ்ச குங்குமத்தை குடும்பத்தின் இரு மத்தியில் அப்படி திலகமாக அணிந்து கொள்வார்கள். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அங்கே ஆக்ஞா சக்கரம் என்ற சக்கரம் இருக்கின்றது. நம்ம யாரும் மெஸ்மரைஸ் பண்ண முடியாது, நம்ம மனசை யாரும் மாற்ற முடியாது. அதுக்காக விஞ்ஞான பூர்வமாக நம்முடைய முன்னோர்கள் அப்படி கண்டுபிடித்த ஒரு அற்புதமான வாழ்வியல் அனுபவம் நம்முடைய சனாதன தர்மம். புரிந்ததா? அதுக்காக தான் அங்கே திலகம். அந்த திலகத்தை அடித்தாள் கைகேயி. அந்த கம்பனை எப்படி சொல்றான்? மதியினில் மறுதுடைப்பாள் போல் அழக வானுதல் அரும்பெரும் திலகமும் அழித்தனள். அந்த பௌர்ணமி நிலவில் நடுப்புற இருக்கிற கலங்கத்தை அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இப்பொழுது அந்த கைகேயினுடைய முகமானது இருக்கின்றது என்று. மதியினில் மறுதுடைப்பால் போல் அழக வானுதல் அரும்பெரும் திலகமும் அழித்தனள். அப்ப அந்த கைகேயி வீழ்ந்து கிடக்க அந்த தரையில அப்படி அலங்காரத்தெல்லாம் கலைச்சிட்டு, சில சமயம் நம்ம வீட்டுக்குள்ளார வர்றப்ப நம்ம சம்சாரம்
நல்ல ஜோராக ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை வாங்கன்னு கூப்பிட்டு காஃபி டம்ளரை கொண்டாந்து கொடுக்குறான்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கு நம்ம மணி பர்ஸு கோவிந்தா கோவிந்தான்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் சில சமயம் நம்ம உள்ளார போகிறப்ப அப்படின்னுட்டு அப்படி உள்ளே போய் காப்பி டம்ளரை அப்படி வேகமாக கொண்டு வந்து டொப்புன்னு வைப்பேன். ஏன் டொக்குன்னு வைக்கிறேன்னா, நானா டொக்குன்னு வச்சேன், அதுவா டொக்குன்னுது. எப்படி அதுவா டொக்குன்னு தான். என்ன அர்த்தம்? பின்னாடி பெரிய பூகம்பமும் சுனாமியும் வரப்போகுதுன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ என்னாச்சு? கைகையும் அப்படியே விழுந்து கிடக்க. எப்படி விழுந்து கிடக்கலாம்? நம்பி வீழ்ந்தன்ன, நாடகமையில் துயன்றன்ன, கவ்வை கூர்தர சனகியாம் கழி கமலத்து அவ்வை நீங்கும் என்று தவ்வையாம் என கிடந்தனர் கேகையின் தனகை. அழகான பாட்டு. நவ்வி வீழ்ந்தன்ன, நவ்வி நவின்னா புள்ளிமான், துள்ளி திரியக்கூடிய புள்ளிமான். அந்த புள்ளிமான் தன்னுடைய ஓட்டத்தை அடக்கி கொண்டு கிடந்தால் எப்படி கிடக்குமோ, நவ்வி வீழ்ந்தன்ன, நாடகமையில் துயின்றன்ன. இந்த சாயந்தர நேரத்தில் மழை வர்றப்ப அந்த மேகம்லாம் திரண்டு வருகின்ற பொழுது மயில் என்ன பண்ணும்? அந்த மேகத்தை பார்த்து அப்படியே பாடும். எப்படி பாடும்? நம்ம செல்போனு கேங்கனி எப்படி பாடும்? அந்த மேகத்தை பார்த்து மயில் மேகமே மேகமேன்னு பாடும். அப்படி தானே? இல்லை சாயந்தர நேரத்தில் மழை வருதுனால அந்தி மழை பொழிகிறது அப்படின்னா பாடும். அது தோகையை விரித்து கொண்டு அந்த மேகத்தை பார்த்து அப்படியே அந்த மயிலானது நடனமாடக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை ஒடுக்கி கொண்டு கீழே கிடந்தால் எப்படியோ நம்பி வீழ்ந்தன்ன, நாடகமையில் துயின்றன்ன, கவ்வை கூர்தர கனகையாம் கடிகமலத்து அவ்வை நீங்கும் என்று, மகாலட்சுமி நீங்கும் என்று, தவ்வையாம் என கிடந்தனள் கேகையன் தனகை. தவ்வையாம் என கிடந்தனள். தவ்வைனா ஸ்ரீதேவி நீங்கி மூதேவி விழுந்து கிடப்பதை போல. புரிஞ்சதா உங்களுக்கு? இப்ப ஸ்ரீதேவி நீங்கி மூதேவி விழுந்து கிடப்பதை போல அந்த கைகையை அங்கே சோகத்தோடும் கோபத்தோடும் படுத்துக் கொண்டு இருக்கின்ற நேரத்தில் தசரத மகா சக்கரவர்த்தி என்ன செய்தார்? ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னார். யார் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று மனதில் நினைத்த தசரதன் என்ன செஞ்சான்? நேராக கிடுகிடுன்னு கைகையை இருக்கிற இடத்துக்கு வந்தான். கைகையை இருக்கிற இடத்துக்கு வந்தவன் கைகையை கிடக்கக்கூடிய கோலத்தை பார்த்தான். ஆஹா ஆஹா, உனக்கு இந்த மாதிரி துன்பத்தை தந்தது யார்? உனக்கு இந்த துன்பத்தை தந்தது யார்? யாராக இருந்தாலும் சொல், அவர்களை என்ன செய்கின்றேன் என்று பார் என்று அப்படியே அந்த கைகையை எப்படி தூக்கினானா, ஒரு புள்ளிமானை தூக்கக்கூடிய யானையை போல, ஒரு புள்ளிமானை தூக்கக்கூடிய ஒரு யானையை போல தடன் கைகளினால் எடுக்கலுற்றான் கைகையை. யாரு? தசரதன். மெதுவாக மெல்ல மெல்ல அப்படியே அவன் தூக்குகின்ற நேரத்தில் கைகையை என்ன செய்தாள்? அவனுடைய கைகளை தள்ளிவிட்டு திரும்பவும் கீழே விழுந்தாள். கைகையை, உனக்கு இந்த துன்பத்தை தந்தது யார்? யாராக இருந்தாலும் சொல், அவர்களை நான் என்ன செய்கின்றேன் என்று பார் என்று அப்படியே மெல்ல மெல்ல அந்த கைகையை தூக்க, கைகையை கீழே விட, திரும்பவும் கைகையை அந்த தசரதன் அப்படி தூக்க, கைகையை கீழே விட, கைகையை என்ன செய்தால்? விழுந்து கொண்டே இருக்கக்கூடியவள் தசரதனை பார்த்து, இறைவா எனக்கு 2 வரங்கள் தருகின்றேன் என்று. ஆம் கைகையை, வரம்தானே தேவை, கேள் கேள் கைகையை. கேட்க மாட்டாயா? கைகையை 2 வரம்தானே தேவை என்று சொன்னாய், கேள் கைகையை. கேட்க மாட்டாயா? கைகையை 2 வரம்தானே தேவை என்று சொன்னாய், கேள் கைகையை. கேட்க மாட்டாயா? கைகையை 2 வரம்தானே தேவை என்று சொன்னாய், கேள் கைகையை. கேட்க மாட்டாயா? கைகையை, உள்ளம் உவந்தது செய்வேன், உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படியாக செய்வேன், உள்ளம் உவந்தது செய்வேன், ஒன்றும் லோபேன், வள்ளல் உன் மைந்தன் ராமன் மீது ஆணை. எந்திரிச்சு உட்கார்ந்துட்டான். அது வரைக்கும் கேட்காம கீழே கிடந்த கைகையை, வள்ளல் உன் மைந்தன் ராமன் மீது ஆணை என்று சொன்ன உடனே டகார்னு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டான். ஏந்திரிச்சு உட்கார்ந்த உடனே அந்த கைகையை என்ன செய்தாள்? இறைவா, ஏயவரங்கள் 2இல் ஒன்றினால் என் சேய் அரசாழ்வது. அதாவது ஏயவரங்கள் 2இனால்
ஒன்றினால் என் சேய் அரசாள்வது. அதாவது என்னுடைய மகன் அரசாள வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சா பாருங்க. ஆரம்பிச்சு அடுத்த கைகையே ராமன் 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 ஓம்புள்ள 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 ராமன் ராமன் ஓம்புள்ள அவன் தானே ஆட்சியில் இருக்க போறான். ராமன் ஓம்புள்ள அவன் தானே ஆட்சியில் இருக்க போறான். அப்பத்தான் சட்டார்னு கைகைக்கு உரைத்தது. ஆஹா, ராமனை தன்மகன் தன்மகன் என்று சொன்னது எவ்வளவு மிகப்பெரிய பாதகமாகி விட்டது என்று கைகையை என்ன செஞ்ச, வரத்த மாத்தல வார்த்தையை மாத்தினா, வரத்த மாத்தல வார்த்தையை மாத்தினா. என்ன, ஏயவரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் அரசாள்வது, அந்த சீதை கேள்வனோ எனில் போய் வனமாள்வது. என்ன சொன்னா, ஏயவரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் அரசாள்வது. வரத்த மாத்தல பாருங்க, வார்த்தையை மாத்தினா. அந்த சீதை கேள்வனோ எனில், நேத்திக்கு வந்து சீதைக்கு சம்பந்தப்படுத்தி அந்த சீதை கேள்வனோ எனில் போய் வனமாள்வது. இந்த வார்த்தையை கேட்ட தசரதன் என்ன செய்தான், மிகப்பெரிய 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 ஒரு யானை ஒன்று அப்படியே எப்படி கீழே விழுமோ அதை போல் தசரத மகா சக்கரவர்த்தி மூர்ச்சித்து கீழே விழுந்தார். அப்படியே தசரத மகா சக்கரவர்த்தி மூர்ச்சித்து மயக்கமாகி கீழே விழுந்து கைகையினுடைய கால்களிலே விழுந்து கெஞ்ச தொடங்கினான். எப்படி பாருங்க, தசரதன் காலில் ஒரு வடு இருக்கும். என்ன வடு தெரியுமா, இப்போ நம்ம எல்லாம் மோதிரம் போட்டு இந்த இடத்துல ஒரு வடு வருது, ஸ்கேர். அந்த மாதிரி தசரதன் காலில் ஒரு வடு. என்ன வடு தெரியுமா, உலகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள்லாம் கப்பம் கட்டுவதற்கு வருகின்ற பொழுது கியூ வரிசையில் வந்து தசரதனுக்கு கப்பம் கட்டுகின்ற நேரத்தில் அவர்கள் காலிலே விழுந்து அப்படி வணங்குகின்ற நேரத்தில் அவர்கள் தலையில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கிரீடம் அவன் காலில் பட்டு பட்டு அதனால் உண்டாகி இருக்கக்கூடிய வடுவை உடைய தசரதன் கந்துகொல் யானை மன்னர் முந்தி முந்தி வந்து வணங்கும் இடைத்தாளன் அப்படிப்பட்ட ஒரு கால்களை உடைய அந்த தசரதன் என்ன செய்தான், இப்ப கைகையனுடைய கால்களிலே விழுந்து கெஞ்சினான். கைகைக்கு என் கண் வேண்டும் என்றாலும் உனக்கு நான் இப்பொழுதே தருகின்றேன். என் கண்ணே வேண்டும் எனினும் ஈயக்கடவேன். என் உள்ளே ஓடக்கூடிய ஆவி வேண்டும் என்றாலும் இப்பொழுது உனதென்றோ. பெண்ணே வன்மை கேகையன் மானே மண்ணே கொள்ளி. உனக்கு என்ன இந்த ஆட்சி தானே வேணும், மண்ணே கொள்ளி. ராமன் காட்டுக்கு போகணும்னு சொன்ன வார்த்தையை கூட தசரதனால சொல்ல முடியல. மற்ற ஏதோ ஒன்று மர்ற கைகை கொஞ்சம் கூட கலங்காம அப்படியே படுத்து கிடக்கா. அடுத்ததா தசரதன் என்ன செய்தான், அந்த கைகையை பார்த்து, கைகையை ஆளுதி தந்தேன், நான் சாசனம் செய்து கொடுத்து விட்டேன், ஆளுதி தந்தேன், வாக்கு தவற மாட்டேன். ஏன்னா சூரிய குலத்தில் வந்தவர்களுக்கு எப்பொழுதுமே சொன்னதை செய்வார்கள், செய்வதை சொல்வார்கள். நான் வாக்கு தவற மாட்டேன். கவனி, நான் வாக்கு தவற மாட்டேன். ஆளுதி தந்தேன், உரை கொன்றேன், வாக்கு தவற மாட்டேன். நின் மகன் ஆழ்வான், நிலமெல்லாம் உன்வசமாகும் என்று அப்படியே கதறுகின்ற நேரத்திலும் கைகைக்கு அப்படியே கிடந்தாள். அந்த சந்தர்ப்பத்தில் தசரத மகா சக்கரவர்த்தி மயக்கமடைந்தான். கைகையை தூங்குவதற்காக போனா அப்படின்னு கம்பன் எழுதுறான். கம்பனுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கிரீனை தொங்க விடுறான். என்ன ஸ்கிரீனு கவனிக்கணும். கைகையை தூங்க விடாம, ஐயா கவனிங்க, கைகையை தூங்க போகாம தசரதன் மயக்கமடையாம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும், இன்னைக்கு கம்பன் கழகமே இருந்திருக்காது, ராமாயணமே இருந்திருக்காதுங்க, வேற மாதிரி போயிருக்கோம் இல்லையா ராமன். கவனிங்க, நடுப்புற இங்கேயோ காண போயிட்டார் அவர். அங்கே இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. சும்மா ஜாலியாக போவோம், இது 10 நிமிஷம் தானே. கவனிங்க, அதாவது இப்ப அப்படியே ஒரு ஸ்கிரீனை தொங்க விடுறான். இல்லைன்னா என்ன ஆகும், கைகையை பார்த்து தசரதன் கெஞ்சல்ல கைகைக்கு மனசு மாறி போய் எனக்கு வரவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிவிட்டா இன்னைக்கு ராமாயணமே கிடையாது இல்லையாம்மா. அதனால இங்க கம்பன் என்ன செய்தான், அப்படியே ஸ்கிரீனை தொங்க விட்டு கைகையை தூங்க வச்சு தசரதனை மயக்கமடைய வச்சான்.
மறுநாளைக்கு காலையில் பொழுது புலர்ந்தது. மறுநாளைக்கு காலையில் பொழுது விடிஞ்சிச்சு. கைகையை கூப்பிட்டு ராமனை கூட்டிகிட்டு வந்தான். சுமந்திரனை கூப்பிட்டு ராமனை போய் கூட்டிகிட்டு வந்தார். அப்போ ராமன் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப நுட்பமாக கவனிக்க, ராமன் எப்படி நினச்சிக்கிட்டு வர்றான், கைகையை அம்மான்னு நினச்சிக்கிட்டு வர்றான். ஆனால் கைகைக்கு எப்படி வராலாம், ஒரு யமன் மாதிரி வராலாம். என்ன அழகாக கம்பன் சொல்கிறான் பாருங்க, தாய் என நினைவான் முன்னே கூற்று என தமிழ் வந்தாள். தமிழ்னா என்ன அர்த்தம் கவனிக்கணும். ஐயா செல்ஃபோனு உங்களுக்காக தான் இந்த சப்ஜெக்டை. அவருக்கு பேரே செல்ஃபோன்னு வச்சுட்டேன். உங்கள் பேர் என்னங்கய்யா? சக்தி. இனிமேல் அவர் பேர் செல்ஃபோன். சேலத்துக்கு நான் எப்போ வந்தாலும் அவரை கூப்பிட்டுருவேன். எனக்கு சொற்பொழிவு அடுத்த மாதம் கூட வரேன். ஆமாம் ராமன் அப்படின்னு சொல்கிறேன். கவனி, ஏன்னா ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. வெளியில் இருந்தாலும் கேட்டுக்கிட்டு இருந்தார். என்ன சக்தி? அதாவது தாய் என நினைவான் முன்னே கூற்று என தமிழ் வந்தாள். தமிழ் கவனிக்கணும். நம்ம தாய்மொழி என்னங்க பேரு? நம்ம தாய்மொழிக்கு என்ன பேரு? என்ன பேருங்க? அழகாக சொன்னீங்க. நான் இந்த மாதிரி தான் ஒரு ஊரில் போய் கேட்டேன். எழுத்தாப்பில் ஒரு குழந்தை, இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்கின குழந்தை, அந்த குழந்தையெல்லாம் காணும். இப்போ அந்த மாதிரி ஒரு குழந்தை எழுத்தாப்பில் உட்காந்துருந்துச்சு. அது பேந்த இப்படி முடிச்சிச்சு. நான் உடனே அந்த குழந்தைய பார்த்து அடுத்த கேள்வியை கேட்டேன், வாட் இஸ் அவர் மதர் டங்ன்னு தமிழில் கேட்டேன். உடனே தமிழுங்கிறது. தமிழோட லட்சணம் அப்படி இருக்கு. புரியுதா? கவனிங்க. நம்ம தமிழ் மொழிக்கு ஏன் தமிழ் என்ற பெயர் வந்தது என்றால் அதுக்கு பல காரணம். நான் இப்போ ஒரு காரணம் சொல்கிறேன். தமி என்று சொன்னால் தனி என்ற பொருள். தமிழ்னா என்ன அர்த்தம்? தனி. இப்போ கைகை ராமனுக்கு முன்னாடி எப்படி வர்றான்? தனியாக வரலாம். தாய் என நினைவான் முன்னே கூற்று என தமிழ் வந்தாள். தனியாக வந்தாள். தமிழ் தமிழ்னா என்ன அர்த்தம்? எந்த மொழியினுடைய சார்பும் இல்லாமல் தனித்து இயங்கக்கூடியது நம்முடைய தமிழ் மொழி. ஆகையினால் தமிழ் என்ற பெயர். கவனிங்க. அதனால இப்பொழுது கைகை அப்படியே ராமனுக்கு முன்னாடி தனியா வந்தாலாம். வந்தவுடனே ராமனை பார்த்து அரசன் ஒன்று உன்னிடம் சொல்ல சொன்னார். வார்த்தையை கவனிக்கணும். அப்பா ஒன்று சொல்ல சொல்றான்னு சொல்லலை, அரசன். நான் கவர்மெண்ட் ஆர்டர்னு சொன்னாக்கா அரசன் கட்டளைன்னு சொன்னால் அதுக்கு ஒபே பண்ணணும். அதுதான் சிட்டிசனுடைய முதல் கடமை. ஆகையினால் டெக்னிக்கலாக அந்த அர்த்தத்தில் வார்த்தையை போடுறார். அரசன் ஒன்று உன்னிடம் சொல்ல சொன்னார். ஆஹா ஆஹா அம்மா, அரசன் ஒன்று சொல்ல அதால் தங்கள் திருவாக்கால் கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இன்று அமைந்ததே என்று அப்படி ராமன் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற நேரத்தில் கவனிக்கணும். அப்படி ராமன் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது, ராமா ஆழிசூழ் உலகமெல்லாம், இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு, எல்லாருக்கும் தெரியும். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாடிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவன் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினான் அரசன். வார்த்தையை கவனிக்கணும். கூனி சொல்ல சொன்னது என்ன கேட்டீங்களா? செல்போனு இப்போ பதில் சொல்லுங்க. கூனி என்ன கேட்க சொன்னா? 2 வரம். என்ன வரம்? சும்மா சொல்லு. இவ்வளோ மணி நேரம் நான் 1.5 மணி நேரமாக அடி வயிற்றுலேருந்து கத்திக்கிட்டு இருக்கேன்ல. சபாஷ், கை எடுத்து கும்பிட்றோம் உங்களை. நீங்களாவது கேட்டிருக்கீங்களே. தன் மகன் நாடாளனும் இவன் காடாளனும், அவ்வளோதானே இல்லையா? ஆனால் இப்போ கைகை எவ்வளவு சப் கிளாஸ் போடுறா பாருங்க. நீ போய் 7 ஆண்டில் முதல் கிளாஸ் 14 வருஷம் காட்டுக்கு. 2வது சப் கிளாஸ் தாழிரும் சடைகள் தாங்கி பூழிவன் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வாய் என்று எம்பினான் அரசன். ரொம்ப டெக்னிக்கலா அக்கார்டிங் டு அவர் சிவில் லா கைகை இந்த இடத்துல ராமனை பார்த்து சொல்ற. எப்படின்னு சொல்றேன், நுட்பமாக பண்ணிக்க. செல்போன் எடுக்காம
அதாவது மெட்ராஸ்லேருந்து நம்மளை இவ்வளோ 1000 ரூபாய் செலவழித்து வரவழைச்சிருக்காங்க, பேச வச்சுருக்காங்க. நான் பேசுகிறவன் முட்டாள், ஏற்பாடு பண்ணவங்க முட்டாள், நீங்கள் தான் புத்திசாலி. இல்லை, ஒரு கௌரவம் வேணும்மா, தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். சப் கிளாஸாக போட்டுக்கிட்டே வரேன். என்ன சப் கிளாஸு? 7 ஆண்டில் 14 வருஷம் தவ வாழ்க்கை. அவருக்கு தெரியும், இருந்தாலும் அவர் கேட்குறாரு பாருங்க. அவர் எவ்வளோ பட்டிமன்றத்தில் இதை பேசியிருப்பார், ஐயாவும் எவ்வளோ பேசியிருப்பார். 14 வருஷம்னு சொன்னதுக்கு காரணம், தவ வாழ்க்கைன்னு சொன்னதுக்கு காரணம், ராமன் பாட்டில் காட்டுக்கு போய் ஜாலியாக பிக்னிக் வந்த மாதிரி, ஏதோ ஹனிமூன் வந்த மாதிரி சீதையோட ஜாலியாக இருந்துட்டு ஒரு குழந்தைய பெற்றுட்டு வந்துட்டான்னு வைங்க. அந்த குழந்தை என்ன செய்யும்? நாளைக்கு ஆட்சியில் இருக்கிற பரதனை பார்த்து, ஏய் இது எங்கள் அப்பனுக்குரிய ஆட்சி, தாத்தா சொத்து பாட்டன் சொத்து பேரனுக்கு. அதானுங்க நடைமுறை, அதானுங்க நடைமுறை இல்லையா? தாத்தா சொத்து பேரனுக்கு. அந்த வகையில் இப்பொழுது ஆட்சி எனக்கு வரணும், நீ மரியாதையாக கீழே இறங்கு அப்படின்னு பரதனை பார்த்து சொல்லிடலாம் இல்லையா? சொல்லிடலாம் இல்லையா? ஆகையினால் நீ தவ வாழ்க்கையில் ஈடுபடணும்னு முதல் கிளாஸ். அடுத்தது என்ன என்று சொன்னால், சிவில் லான்னு நான் சொன்னேன். அக்கார்டிங் டு பொசரேட்டிவ் ஆக்ட், அதாவது அனுபவ பாத்தியதையின் அடிப்படையில் ஒரு பாரம்பரியமான நம்முடைய சொத்தின் மீது நமக்கு ஏறத்தாழ 12 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்பு இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால், அந்த சொத்தில் உரிமை கொண்டாடக்கூடிய தகுதியை ஆட்டோமேட்டிக்காக பை வெர்ச்சு நாம் இழக்கின்றோம். அக்கார்டிங் டு பொசரேட்டிவ் ஆக்ட், அதாவது அனுபவ பாத்தியதையின் அடிப்படையில். ஆகையினால் கவனிக்கணும் நண்பர்களே. எனவே இப்பொழுது கைகேயி என்ன செஞ்சா, தான் பையன் ஆட்சி பண்ணணும், அதுக்கப்புறம் அவன் பையன் ஆட்சி பண்ணணும், அதுக்கப்புறம் அவன் பையன் ஆட்சி பண்ணணும், தான் பரம்பரைய ஆட்சியில் இருக்கணும்னு நினைச்சா. அது நடந்துச்சாங்கிறது வேற விஷயம். இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் கவனிங்க. இப்ப கைகேயி இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அந்த ராமனை பார்த்து சொன்ன உடனே, ராமனுடைய யுகம் எப்படி இருந்ததான். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, சித்திரித்து தீட்டிய தாமரை மலர். நான் அந்த பாட்டை சொல்ல போகிறதில்ல. இப்போ இன்னொரு பாட்டை சொல்கிறேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராமனுடைய முகம் எப்படி இருந்துச்சான். நான் ஒரு முறை அந்த பாட்டுக்கு விளக்கத்தை புலவர் ராமலிங்க ஐயா வாயால் கேட்டேன். அதை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு சொந்தக்காரர் இவர். இப்போ ராமனுடைய முகம் எப்படி இருந்துச்சான், இப்பொழுது எம்மனோரால் இயம்புவதற்கு எளிதோ. இப்ப என்னால சொல்ல முடியுமா? செப்ப அரும் குணத்தி ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா. எப்ப அந்த ராமனுடைய முகம் எப்படி இருந்துச்சான்? கவனிங்க. அந்த வார்த்தையை சரியாக அவன் காதில் வாங்கலையோ, அப்போ ஏதோ செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தானோ. உணர கேட்ட. இப்போ சினிமாவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நச்சு பாயிண்ட் வர்றப்ப, அதுதான் படத்துக்கு ஒரு ஜீவ நாடி. அந்த பாயிண்ட் வர்றப்ப அந்த சத்தம் நம்ம காதில் விடாமல் பக்கத்தில் ஒரு ஹெலிகாப்டர் சத்தமோ அல்லது ஒரு புல்லட்டு சத்தமோ கேட்குற மாதிரி சவுண்டு மிக்சிங்கில் எடிட்டிங்கில் கலந்துருவாங்க. நம்மளுக்கு அந்த புல்லட்டு சத்தம் ஹெலிகாப்டர் சத்தம் தான் காதில் விழும். கவனிங்க. அது என்னன்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அது காதில் விடலையேன்னுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன சார்மா அவன் என்ன சொல்லுவான், ஒன்று நீ படத்தை பாரு, இல்லை என்ன படத்தை பார்க்க விடு, ஒன்னாட்டம் நானும் இப்போ தான் படம் பார்க்குறேன் அப்படிமா இல்லையா. அந்த மாதிரி ராமன் சரியா காதில் வாங்கலையோ, உணர கேட்டான். சரி, அந்த வாசகத்தை கேட்குறப்ப தான் ராமனுடைய முகம் அப்படி இருந்துச்சா? முன்பு பின்பு, அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி ராமனுடைய முகம் எப்படி இருந்துச்சான்? அப்பதான் ஜஸ்ட் ப்ளூசம் தாமரை. கவனிக்கணும். தாமரை ஜஸ்ட் ப்ளூசம் தாமரை அப்பதான் மலர்ந்து இருக்கு. ஆனா தாமரை மலர்ந்து கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படி மதியமாக ஆக சாயந்தரம் ஆக வாடும். ஆனால் அப்ப பூத்திருக்கக்கூடிய தாமரை வாடாது இல்லையா? அந்த மாதிரி அப்ப பூத்த தாமரையை வென்றதாக இருந்ததான் ராமனுடைய முகம். ஏன்?
ரொம்ப நுட்பமான பாயிண்ட்டு கவனிக்க. ஒரு 5 நிமிஷம். சித்திரத்தில் தீட்டிய தாமரை மலரை உத்து இருந்தது என்று சொன்னது மனிதராமனுடைய முகம். இப்போ எனக்கே இன்றைக்கி இந்த சொற்பொழிவு முடிஞ்ச உடனே சன்மானம் நம்ம ராமன் ஐயா, சுதர்சனம் ஐயா, இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படி கையில் கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப மனுஷ மனசு தானேங்க. இவர் சுதர்சனம் சொல்கிறாரு, என்ன தர்மவான் இல்லையா, நீங்கள் சொன்னதை விடவே இதில் ஒரு கைங்கரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக, பெரிய மனுஷன்ல அவர், அதனால் இவ்வளவுன்னு சொல்லாமல் நீங்கள் சொன்னதை விடவே அப்படின்னு கொடுக்குறாரு. அதை கேட்ட உடனே எனக்கு எப்படி இருக்கும்? அண்டெல்லாம் தான். ஒரு இடத்துல என்ன ஆச்சு தெரியுமா ஐயா, எங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் உண்டு, உங்களுக்கும் சரி இருக்கும். ஒரு இடத்துல போய் பேச போனேன். ஆமாங்க, ஏற்பாடெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு, ஆனால் வசூல் தான் சரியாகலை, அதனால் கொஞ்சம் இந்த தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பல இடங்கள் அப்படி ஆகும் எங்களுக்கு. அந்த மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும் மூஞ்சி? அப்போ மனசுக்குள்ளே நினைக்கும், நீங்கள் சந்திராஷ்டமம் போல இருக்கு, ஹரிகேசன் ஒரு வெங்கட்ராமன் ஜோசியத்தில் சொல்லலையே. என்ன அதானே நிறைய பார்க்குறீங்க நீங்கள்லாம். நான் நவகிரகம் பக்கமே போக மாட்டேன், ஜோசியம் பக்கமே போக மாட்டேன். ஆமாம், எனக்கு சாமியை நான் கும்பிட்றப்ப, அதனால தான் நீங்கள் மேடைக்கு வரப்போ கூட எல்லாத்தையும் சொன்னேன், ஐயா கொஞ்சம் நீங்கள் செப்பல்லாம் கட்டிட்டு வாங்க, ஏன்னா பின்னாடி சாமி படமெல்லாம் இருக்குது. அதுக்கு இவரும் செப்பலை கட்டிட்டு உட்காந்துருக்காரு, நானும் செப்பலை கட்டிட்டு உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா. ஏன்னா அந்த பேச்சுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும், பின்னாடி உள்ள சாமிக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும். கவனிங்க, நாளையிலேருந்து அப்படி வச்சுங்க. கவனிங்க, இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். என்னென்னு சொன்னால், அன்பர்களே, அப்படி ஒரு மகிழ்ச்சி அடையும், மனசு மகிழ்ச்சி மலர்ச்சி அடையும் இல்லையா, பிரகாசமாக இருக்கும். அந்த மாதிரி ராமனுடைய முகம் அப்போ என்னாச்சான், அப்போ தான் பூத்திருக்கக்கூடிய தாமரை மலர் அதை விட வென்றதாக இருந்ததான். இது தெய்வீக ராமன், அவதார ராமன். அதாவது அவதார ரகசியத்தை இந்த இடத்துல சொல்ல வரான். அவதார ரகசியத்தை இதை நம்ம எப்படி முடிச்சு போடணும்னு சொன்னாக்க, ராவண யுத்தம் முடிந்தது. ராவண யுத்தம் முடிந்தது. அந்த ராவண யுத்தம் முடிந்ததற்கு பிறகு என்ன ஆயிற்று, ராவணன் கீழே விழுந்தான். வானவீதியிலே தசரத மகா சக்கரவர்த்தி வந்து ராமனை பார்த்து, ராமா, உன்னுடைய அதாவது நீ பித்ருவாக்கிய பரிபாலனத்தை, அதாவது நீ சொன்ன சொல்லை காப்பாற்றினாய் அல்லவா, அதை நான் மிக மிக பாராட்டுகின்றேன், மிக மிக பாராட்டுகின்றேன் என்று சீதையனுடைய கற்பையும் பாராட்டி வாழ்த்தி, உனக்கு இப்ப நான் 2 வரம் தரலாம்னு இருக்கேன், உனக்கு இப்ப 2 வரம் தரலாம்னு இருக்கேன் அப்படின்னா சொன்ன அடுத்த செகண்ட் ராமன் என்ன செஞ்சான், தசரதனை பார்த்து, திரும்பவும் 2 வரமா, முன்னாடிதான் 2 வரம் கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க, இப்பயும் 2 வரமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்ச உடனே, நான் 2 வரம் தரேன், கேளு என்ன வேணாலும் அப்படின்னா சொன்ன அடுத்த செகண்ட் ராமன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? கைகைக்கு இப்படி வரம் வாங்கிய காரணத்தினால தசரதன் முன்பே வசிஷ்டரை பார்த்து, இவன் என் பொண்டாட்டி இல்லை நீ எழுதி வச்சுக்கிட்டான், இவன் என் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டான். அடுத்ததா பின்னாடி பரதன் வரப்போனான் இல்லையா, மன்னனா, அவனும் எனக்கு இறுதி சடங்கு ஆற்றக்கூடிய உரிமையை இழந்து விட்டான். பின்னே வருவான் மகன் தனையும் மகன் என்று உன்னேன் அப்படின்னுட்டான். அவனை எனக்கு இறுதி சடங்கு ஆற்றக்கூடிய உரிமை இழந்து விட்டான். இன்னாருக்கு இன்னார் மகன் என்று நிரூபிப்பதே எந்த இடம் தெரியுமா? அந்த இடம்தான். இன்சியல் போட்டுக்கிறதுனால இல்லை, அவனுக்கு இறுதி சடங்கு செய்யக்கூடிய இடம்தான் இல்லைங்களா? ஆகையினால் எனவே இப்ப அந்த மாதிரி தசரதன் ஒரு சாபத்தை கொடுத்து விட்ட காரணத்தால் இந்த இடத்துல ராமன் என்ன செய்தார், தசரதனை பார்த்து, நீங்கள் 2 வரம் என்று சொன்னீர்கள் அல்லவா, தீயவள் என நீ துறந்த தெய்வமும், வார்த்தையை கவனிக்கணும், கைகைய என்ன சொல்றான், தெய்வம், தீயவள் என நீ துறந்த தெய்வமும் அவள் மகனும் எனக்கு பெற்ற தாயும் தம்பியும் ஆகும் வரம் தருக. இன்னும் அற்புதமா கொண்டு வந்து முடிக்கிறான் பாருங்க. தீயவள் என நீ துறந்த தெய்வம் யார? கைகைய. ஏன் அந்த வார்த்தையை சொன்னாரு? உங்கள் முன்னாள் மனைவின்லாம் சொல்லல, தீயவள் என்னை நீ துறந்த தெய்வம் என்று சொன்னதற்கு காரணம், அவ அந்த மாதிரி வரம் வாங்கினா நான் இன்னைக்கு ராவணபதம் போன்றவற்றையெல்லாம் முடித்திருக்க முடியாது. என் அவதார நோக்கம் நிறைவேறுவதற்கு காரணம் கைகேயி வாங்கிய வரம்.
ஆகையினால் அந்த கைகேயியே இந்த தெய்வம் தன்னுடைய தெய்வம்னு சொன்னான். அதான் தெய்வத்தின் தெய்வம். தீயவள் என நீ துறந்த தெய்வமும் அவள் மகனும் எனக்கு பெற்ற தாயும், வார்த்தையை கவனிக்கணும், அடுத்த வார்த்தையை, பெற்ற தாயும் தம்பியும் ஆகும் வரம் தருக. உடனே தசரதன் முன்னதை தருகின்றேன் பின்னதை தருகின்றேன் முன்னதை வரேன்னா கொடுத்தா எனக்கு ரெண்டும் தான். ரெண்டையும் கொடுத்தான். யாரு? தசரதன். ரெண்டையும் கொடுத்தான். அப்ப கைகேயிய தன்னுடைய தெய்வம் என்று சொன்னதற்கு காரணம் தன்னுடைய அவதாரம் நோக்கம் நிறைவேறுவதற்கு அந்த கைகேயி ஒரு வரம் வாங்கி இப்படி செயல்பட்டதன் காரணமாக. இப்ப கவனிக்கணும் அன்பர்களே, நம்ம இப்ப காப்பி குடிக்கிறோம். நான் இங்க வந்து உட்கார்ந்தோன்னே எங்களுக்கெல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை காப்பி குடிக்கணும். ஆமாம், அடிக்கடி. நான் வந்து உட்காந்தோன்னே இந்த சுகந்தேம்மா என்ன பண்ணாங்க, காப்பி சாப்பிட்றீங்களான்னாங்க. எப்படி காப்பி சாப்பிட்றீங்களான்னு. நான் சரிங்க, ஆனால் சர்க்கரை இல்லாமல். அந்த காப்பியில் சர்க்கரையை போட்டு நம்ம கலக்கி குடிக்கிறோம். சர்க்கரை எப்படி காப்பியில் கரைந்து தன்னை அழித்து கொண்டு காப்பிக்கு ஒரு சுவையை தருகின்றதோ அதை போல கைகேயி தனக்கு ஒரு கெட்ட பெயரை வாங்கிக்கிட்டு, கவனிக்கணும், இன்னைக்கு யார் வீட்லையாவது மாமியார் ஒரு மாதிரியா இருந்தாங்கன்னாக்க அந்த மாமியாரை பற்றி மருமக என்ன சொல்லும், கைகேயி மாதிரி அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி இப்ப கைகேயி தன்னை அழித்து கொண்டு தனக்கு ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொண்டு காப்பியத்திற்கு ஒரு சுவையை கொடுத்தாள். காப்பிக்கு சர்க்கரை சுவையை கொடுப்பதை போல காப்பியத்திற்கு அப்படி சுவையை கொடுத்தவள் கைகேயி. ஆகையினாலே தான் அந்த அவதார நோக்கம் நிறைவேறுவதற்கு ராமன் அப்படி உதவி செய்த காரணத்தினாலே கைகேயி ராமனுக்கு உதவி செய்த காரணத்தால் அவளை தெய்வம் என்று கொண்டாடினான். எனவேதான் அவள் தெய்வத்தின் தெய்வம் என்று கொண்டாடப்படுகின்றாள். அன்பர்களே, நான் இதே மாதிரி முடிச்சுட்டு வனவாசத்தோடு அப்படியே எழுந்திரிச்சு போனால் நல்லா இருக்குமா? உங்களுக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கணும், எனக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. அதனால கொஞ்சம் நிறைவாக அப்படி ராமனுடைய பட்டாபிஷேகத்தோட ஒரு மங்களகரமாக, ஏன்னா நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆகையினால் அப்படி ராமனுடைய பட்டாபிஷேகத்தோடு நான் நிறைவு பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் கவனிங்க. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ராமபிரானுடைய பட்டாபிஷேக ஏற்பாடுகள் நடைபெற்றன. அப்படி ராமபிரான் அரியணையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் எந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பெற்ற, விரைசரி குழலி ஓங்க, வெண்ணையூர் சடையன் தங்கள் மறுபலோர் கொடுக்க வாங்கி, வசிட்டனை புனைந்தான் மவுளி என்று ராமாயண பட்டாபிஷேக பாட்டு உங்க அத்தனை பேருக்கு மனப்பாடம். இதுல அந்த அரியணையை அனுமன் தாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அனுமனுடைய சிந்தனையில பிளாஷ்பேக் மாதிரி ஓடுது. ராமாயண நிகழ்ச்சிகள் அத்தனையும் ஓடுது. ராமாவதாரம் தொடங்கி இந்த பட்டாபிஷேகம் வரைக்கும் என்ன நடந்தது என்று அனுமனுடைய சிந்தனையில் ஓடுகின்றது. அதாவது ராமாவதாரம் தொடங்கி, ஐயா வாங்க, அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க செல்வம், நீங்களும் வாங்க, ஒரு 5 நிமிஷம் எழுந்திரிக்காம உட்காருங்க. இப்படி முன்னாடி வந்து உட்காருங்க, அப்போ தான் அவர் எழுந்திரிக்க மாட்டார். இப்படி உட்காருங்க, மேடையிலேயே உட்காருங்க. இல்லாட்டி எனக்கு பக்க பலம், இவர் பக்க பலம், அவர் பக்கா பலம். கவனிங்க, அந்த அரியணையை அனுமன் தாங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அனுமனுடைய சிந்தனையில ஒரு பிளாஷ்பேக். அதாவது அவதாரம் தொடங்கி இந்த பட்டாபிஷேகம் வரைக்கும் என்னென்ன நடந்தது என்று. எப்படி என்றால், திருமடந்தை மண்மடந்தை இருபாலம் திகழ நலவந்த வில்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு 7 உலகம் தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில்சூழ் அரங்கநகரப்பன் அலைநீர் கடலுள் எழுந்தும் நாவாய் போல் ஆவார் யார் என்று தொடங்கும். அப்படியே அந்த ராமாயண செய்தியை தெரியும். திருமடந்தை மண்மடந்தை இருபாலம் திகழ நலவந்த வில்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு 7 உலகம் தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொல்லிசூடு அரங்க நகரப்பன் அலைநீர் கடலுள் எழுந்தும் நாவாய் போல் ஆவார் யார் என்று துலங்கும். அப்படியே அந்த ராமாயண செய்தி அத்தனை கொண்டு வந்து கடைசியில் அந்த பாசுரப்படி பிரபந்த ராமாயணத்தில் எப்படி கொண்டு வந்து முடிக்கின்றான் என்று சொன்னால், அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க என்று கம்பன் பாடியதற்கு முன்னோட்டமாக இந்த பாசுரப்படி பிரபந்த ராமாயணமானது அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையல்ல. அதை அப்படியே என்ன அழகா ராமாயண செய்தி அத்தனையும், ஆமாங்க,
ராமாயணத்தில் ஒரு செய்தி கூட விடாமல் எல்லா செய்தியும் அதில் வருது. அவதாரம் தொடங்கி பட்டாபிஷேகம் வரைக்கும். திருமடந்தை மண்மடந்தை இருபாலம் திகழ நலமந்தம் இல்லதோர் நாட்டில் அந்தமில் பேரின்பத்து அடியரோடு ஏழுலகம் தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமர்கள் அதிபதியான அணியார் புடல்சூழ் அரங்க நகரப்பன் அலைநீர் கடலுள் உணர்ந்தும் நாவாய் போல் ஆவார் யார் துணைகின்ற துளங்கும் நல்ல மலர் துயர்தெய்த வல்லரக்கர் இலங்கை வாழ்வடுக்கை கண்ணி மண்ணுலகத்தோர் உய்ய அயோத்தி என்னும் அணிநகரத்து அதிபதியாகி அப்படியே அயோத்தி என்னும் அணிநகருக்கு அதிபதியாகி அவதாரம் செய்து, கவனி அன்பர்களே, அவதாரம் செய்து அந்த அவதார நோக்கம் நிறைவேறுவதற்காக எதிரிலே வந்த தாடகிதன் உரத்தை கீறி வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காரார் தென்சிலை இருத்து மைதலியை மனம் புணர்ந்து 21 கால் அரசு களைகட்ட மழுவாளி வெவ்வேறு நெச்சலை வாங்கி வென்று கொண்டு அமர்ந்தபத்தை முற்றும் சற்று அம்பனடு மணிபோடு அயோத்தி எய்தி அரியணை மேல் மன்னனாவான் நிற்க கொங்கைவன் கோணி சொற்கொண்ட கொடிய கைகேகி வரம்பொண்ட அக்கடிய சொற்கேட்டு வலக்கியமா மனத்திறனாய் மன்ன மணமராதுடைய குலக்குமரா காடுடைய போ என்று விடை கொடுப்ப இரு நிலத்தை வேண்டாது என்றெடுத்த தாயரையும் ராச்சியமும் ஆங்கொடைந்து மைவாய களுடைந்து தேருடைந்து கல நணியாதே காமரிடல் விடலுடத்து அங்கங்கள் அடுகுமாறி வானமிரமென் நோக்கி வைதேயின் துணையா இளங்கோபம் பாலும் வில்லும் கொண்டு பெஞ்சல்ல பக்தி உடை குகல் கொடுத்த கங்கை தனை கடந்து வனம் போய் புக்கு காயோடு நீடு இணை கொண்டு வியன் காணமரத்து நீழல் கல்லணைமேல் கண்டு என்று கல்லணைமையில் கண்டு என்று சித்திர கூடத்தில் இருப்ப தயரதன் தான் என் மகன் மேல் வடிவளைத்திட்டு என்னையும் நீள்வானில் போக்கை என்பற்றாய் கைகேசி நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் என்று வானேற தேனமரும் பொழில் சாரல் சித்திர கூடத்து ஆனை புறவி தேரோடு காலால் அணிகொண்ட சேனை சுமந்திரன் வசிட்டருடன் பரத நம்பி பணிக தம்பிக்கு மறுபடியை வான் பணையம் வைத்து குமலைய துங்க கரியும் பரியும் ராச்சியமும் எங்கும் பரதற்கொருளை விடை கொடுத்து திருவுடைய திசைக்கருமம் திருத்த போய் தண்டகாரண்யம் புகுந்து மறை முனிவர் அஞ்சேல்வன் என்று விடை கொடுத்து வெங்கன் விரல் விராதனுக்கு விற்குணைந்து வந்தமிழ் மாமனி கொடுத்த வரிவியல் வாங்கி புலர்ந்து எழுந்த காமத்தால் சீதைக்கு நேராவன் என்ன பொன்னிறம் கொண்டு சுடுசினத்த சூர்பனகாவை குடிமூக்கும் காதிரண்டும் கூறார்ந்த வாளால் ஈராவிடுத்து கருணோடு தூஷணன் தன் உயிரை வாங்க அவள் கதறி தலைகள் அகங்கை வைத்து மலை இலங்கை ஓடி புக குடுமையில் கடுபசை அரக்கன் அலைமலைவேர் கண்ணாலை அகல்விப்பான் ₹1 மானகமைத்து சிற்றையற்று முற்றல் முங்கில் 3 தண்டத்தனாகி வஞ்சித்து இலை குரம்பில் தனி எரிப்பில் கடிவாய் திருவினை பிரித்து அரக்கர் குடிக்கு நெஞ்சாக கொண்டு போய் வம்புலாம் கடிகாகில் சிலையாய் வைக்க அயோத்தியர்கோன் மாயமான் மாயச்சற்று அலைமலைவேர் கண்ணாலை அகன்ற தளர்வெய்தி சடா இவை வைகுந்தத்தில் ஏற்றி கானகம்படி உலாவி கடை ஒன்றினால் கவந்தனை முடித்து சபரி தந்த கனிபந்து வனமரு அபியர்சன் தன்னோடு காதல் கொண்டு மராமரவேடி எய்து உருத்தெழு பாலி மார்பில் ஒருகனை உருவ போட்டி கருத்துடை தம்பிக்கு இன்பக் கதிர்முடி அனுசலித்து வானர கோனுடனிருந்து வைதேகி தனை தேட விடுத்த திசை கருமம் திருத்த திரள் விளங்கு மாருதியம் மாயோன் தூது உரைத்தல் செப்ப சீராரும் திரளன்மன் மாகடலை கடந்தேறி மும்முதலில் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறு முலைபடவால் வைதேகி தனை கண்டு நின்னடியேன் விண்ணப்பம் கேட்டருளாய் அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லியம் போது நிறுத்தல் மல்லிகை மாமாலை கொண்டாங்கார்த்ததும் கலக்கிய மாமணத்திரனாய் கைகேகி வரம்பட்டு மலக்கிய மாமணத்திரனாய் வண்ண வண்ணமராதுடைய குலக்குமரா காடுடைய போ என்று விடை கொடுப்ப இலக்கவனன் தன்னோடங்கி ஏகியதும் கங்கை தன்னில் கூரணிந்த வேல் வல்லவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதும் சித்திர கூடத்தில் இருப்ப பரத நம்பி பணிந்ததும் சிறு காக்கை வலிதீண்ட மூவலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயமனை அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் பொன்னொத்த மானொன்று புகுந்தனது விளையாடு நின்னன்பின் அடிபடுத்து செல்லபெடுத்த எம்பிரான் ஏகே பின்னே அங்கு இலக்கமனன் பிரிந்ததும் அயோத்தியர் கோன் உரைத்த அடையாளம் ஈதவன் கை மோதிரமே என்று அடையாளம் தெரிந்துரைக்க மலர்குடலால் சீதையும் வில்லிருத்தான் மோதிரம் கண்டு அனுமான் அடையாளம் ஒக்கும் என்று உச்சி மேல் வைத்துகக்க திரள் விலங்கு மாருதியும் இலகையர்கொன் மா கடியாவை எடுத்து காதல் மக்களும் சுற்றமும் கொன்று கடி இலங்கை வலங்க எரித்து அரக்கர்கோன் செனமடித்து மீண்டு அன்பினால் அயோத்தியர்கோன் தளிர்மறையும் அடியனை பணிய காண எங்கும் குறுங்கும் முசும்பும் படையா கொடியோன் இலங்கை புகழொற்று அலையார் கடற்கரை வீற்றிருந்து செல்வ விபீஷணனுக்கு நல்லானாய் விருநீரிலங்கை அருளி சரண் புக்க குறைகடலை அடலம்பால் மருகை கைது கொல்லை விலங்கு பணி செய்ய மலையால் அணைகட்டி மறுகரை ஏறி இலங்கை பொடிப்படியாக சிலைமலை செஞ்சரங்கள் செலவைத்து கும்பனோடு நிகமன
குடமட எந்திரஜித்தடிய கும்பகர்ணன் பட அரக்கர் ஆபிமால அரக்கர் கூத்துற போல குடமணி தூரமாட இலங்கை மன்னன் முடி உருபத்தும் தோல் இருபத்தும் போகிற சிலை விளைத்து சரபழபடைந்து கரந்துணைந்து வெற்றி கொண்ட செருக்களத்து கடிக்கமல நான்முகனும் கண் மூன்றத்தானும் எண்மர் 11 ஈரிருவர் ஓரிருவர் மற்றும் உள்ள வானவர் மலர் மழை பொழிந்து அணிமுடி மனிதர கோல திருமாமகளோடு செல்வ விபீஷணன் வானரக்கோனுடன் இலகுமணி நெடுந்தேரேறி சீரணிந்த குகனோடு கூடி அங்கு நெடுமதில் படைசூட யோத்தி ஐதி நன்னீராடி பொங்கல் ஆடை அறையில் சாத்தி திருச்செய்ய முடியும் ஆரமும் குடையும் முதலா மேதகு பல்கள் அணிந்து சூட்டனன் மாலைகள் அணிந்து பரதனம் தம்பி சத்ருக்குணனும் இலக்குமணனும் இரவு நண்பர்களும் ஆட்செய்ய வடிவினை எல்லா சங்கு தங்கு முங்கை நங்கை மலர்குடலால் சீதையும் தானும் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து 7 உலகம் தனிக்கோல் செல்ல வாழ்வித் தருளினார். என்று அப்படியே என்டையர் ராமாயணம் அனுமனுடைய சிந்தனையில் ஓடிக்க. இந்த ராமாயணத்தை நான் ஒரு மேடையில் சொன்ன உடனே எழுத்தாப்பில் உட்காந்துருந்த பையன், சார் கேளடி கண்மணியிலே எஸ்பிபியை தாண்டிட்டீங்க நீங்கன்னா. அவன் லெவல் அவ்வளவு தானே, அது எவ்வளவு டேக் எடுத்துருவாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஆமாம், நானும் சினிமாலையும் தலை காமிச்சிருக்கேன், தலையோட தலை காமிச்சிருக்கேன், தலையோட. யாரு? ஆழ்வார்னு ஒரு சினிமா, அது நான் தலை காமிச்சதுனால சரியாக ஓடலை, அது வேறு விஷயம். கவனிக்க. இப்போ நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் ஏன் இந்த ராமாயணத்தை என்டையர் ராமாயணத்தை இங்கே சொன்னேன்னு சொன்னாக்க, இதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பெரியவர் திரு சுதர்சனம், அவர் தம் குடும்பத்தாரும், நம்முடைய சகோதரர் திரு ராமன் மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் ராமாயணம் கேட்டு பலனை முழுமையாக அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த ராமாயணத்தை சொன்னேன். நான் இன்றைக்கி ரூமில் வந்து ராமன் என்னை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப செயலாளர் ராமன்கிட்ட சொன்னேன், ஐயா இந்த பாசுரப்படி ராமாயணத்தை நான் சொல்ல போகிறேங்க அப்படின்னு. சொல்லுங்கன்னார். எனவே இந்த ராமாயணத்தை முழுமையாக சொன்னதற்கு காரணம் அனைவருக்கும் ராமாயணம் கேட்ட பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்று தெரிவித்து, இந்த ராமாயணத்தை கேட்டதன் காரணமாக நம்முடைய பாரத தேசத்தில் சுபிட்சமானது நிலவ வேண்டும், ராம ராஜ்யமானது நிலைக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ணுவோம். சத்தியமான வார்த்தைங்க. தமிழ்நாட்டிற்கும் ஒரு நல்ல விடியல் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, நீங்கள் வா என்று சொன்னால் வருவதற்கும், வந்து உட்காருவதற்கும், வாயை திறப்பதற்கும், பேசுவதற்கும், போது நிறுத்துவதற்கும், ஏந்திரிப்பதற்கும் ஒருவன் உண்டு. அவன் யார் என்று சொன்னால் உங்கள் வீட்டு பிள்ளை நாகை முகுந்தன் என்று தெரிவித்துக் கொண்டு, 52ஆம் ஆண்டு விழா காணக்கூடிய கம்பன் கடகம் படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சி நடத்தி கொண்டு, ஒவ்வொரு ஆண்டும் நம்மளையும் கூப்பிட்டு இப்போ தொண்டு பண்ணும்ல, 75வது ஆண்டையும் காண வேண்டும், 100ஆண்டு விழாவையும் காண வேண்டும். அப்பொழுது நானும் கலந்து கொள்ள வேண்டும், நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாடிய நலம். ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை திரும்பி சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, சபாஷ். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்த. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம், ஜெய் ஸ்ரீராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய். நாடிய பொருள் கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வடியதாக்கம் வேரியம் கமலை நோக்கம், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டடிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலை கூறுவோர்க்கே ஓம்.